நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். கொடுங்க. போடு, தண்ணி எடுத்து. அஜிதா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்களேன். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க? இப்போதைக்கு ஒரு 262 தான் சார் ஜாயின் பண்ணிருக்காங்க. தேர் ஆன் தி வே சார். அந்த டிசிப்ளின் கொஞ்சம் ரெடி ஆயிட்டே இருக்காங்க சார். இப்போ வந்துருவாங்க சார் எல்லாரும். சரி, ஓகே. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஷூர் சார், தேங்க்யூ. மேடம் பேனலிஸ்ட்ல இருக்கக்கூடிய யாரும் வந்து மியூட் அன்மியூட் பண்ணக்கூடாது. அன்பு செல்வி மேடம். Teachers கொஞ்சம் students கொஞ்சம் உடனே வர சொல்லுங்க. 6 o'clock maintain some discipline actually. So they need to join before 5:30. So that's what been instructed. Please maintain some discipline actually. It's a request. So ask the students to join immediately. Pungalli teacher. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க ஒரு கால் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். ஒரு வாழ்த்துரையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 o'clock ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். நிச்சயமாங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா வணக்கம். ஒரு அருமையான வகுப்புக்காக நாங்கள் ஆவலோட காத்துட்டு இருக்க இன்னொரு இனிய மாலை பொழுது. குழந்தைகள் எல்லாருமே 10th and 12th 11th எல்லாருக்குமே மாடல் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க இணைப்புல வர்றது கொஞ்சம் காலம் தாமதமாகுது அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. மற்றபடி ரொம்ப ஆர்வமா அவங்களோட வீடியோஸ் ராக்கெட் மாடல் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாம் குரூப்ல போட்டுட்டு இருக்காங்க ஐயா. நேத்தும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி பாலமுருகன் சார் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க ஐயா. பாக்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாவும் அழகாவும் இருந்தது. நல்லா இந்திய தேசிய கொடி வரையப்பட்ட ராக்கெட்டுகள்லாம் ரெடியா ஏவுதளத்துல காத்துட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் நேத்து சொன்ன மாதிரியேதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப தொலைவான விஷயம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் இப்ப கிட்டத்திலேயே கிடைக்கும் போது பிள்ளைகளுக்கு ரொம்ப நிறைய சந்தேகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்துட்டு இருக்குங்க ஐயா. டீச்சர்ஸ் வந்து அந்தந்த குரூப்லயே அவங்களுக்கு அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான விதத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கேள்விகள் ராத்திரி ரொம்ப லேட் நைட்ல கூட கேள்விகள் வருதுங்க ஐயா. இவங்களுடைய வகுப்பினுடைய பலனாக ஒரு அற்புதமான வகுப்புக்காக காத்துட்டு இருக்கோம் ஐயா. இன்னும் சில மணித்துளிகள்ல பிள்ளைகள் இணைஞ்சிருவாங்க ஐயா. நீங்க சரியான நேரத்துல தொடங்கலாங்க ஐயா. இருந்துச்சுங்க ஐயா. அனைத்து குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வெயிட் பண்ணுமா? எப்படி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். நீங்க பாத்துங்க ஐயா. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, அப்புறம் குழந்தைகள் இருக்கீங்க. எல்லாம் நிறைய ஸ்டாண்டர்ட் 6th to 12th 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க 11th 12th எல்லாம். அதெல்லாம் நீங்க நல்லா எழுதி எல்லாரும் ராக்கெட் இன்ஜினியர் ஆகணும்னு நம்ம விஷயம்.
இப்போ நேற்று வந்து நம்ம வந்து ராக்கெட்னா ராக்கெட்டுடைய பார்ட்ஸ் என்னங்க அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பார்ட்ஸும் அதில் வந்து ப்ரொபல்ஷனுடைய உந்து விசை அது என்னென்ன டைப் இருக்கு, சாலிட், லிக்விட், அப்புறம் வந்து கிரையோஜெனிக் இதெல்லாம் பார்த்தோம். ஹைப்ரிட் பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர்னா என்னது, இன்சுலேஷன்னா என்னது, ப்ரொப்பலண்ட் எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொப்பலண்ட்லேருந்து அந்த உள்ளுக்குள்ள கோர் எப்படி வருது, அது எப்படி அதனால என்னென்ன கிரெயின் நிறைய டைப்பு ப்ரொப்பலண்ட் கிரெயின் ஷேப் எல்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்தவாறு நமக்கு வந்து த்ரஸ்ட் டைம் கார், ப்ரெஷர் டைம் கார்வ் எல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் மிஷன் ரிலேட்டட். அந்த மிஷன் என்ன மிஷன்ல என்ன ட்ராஜெக்டரியில் அந்த ராக்கெட் போகணுமோ அதை பொறுத்து இந்த நம்ம இதெல்லாமே பண்றோம். இந்த கிரெயின் டிசைன் அதெல்லாம் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது ஏர் பிரீதிங் இன்ஜின். அதாவது இது வந்து அட்மாஸ்பியர்ல மாதிரி தான் இந்த இது யூஸ் ஆகும். ஏர் பிரீதிங், ஏர் இருக்கக்கூடிய இடத்துல தான் யூஸ் ஆகும். நம்ம நேற்று பார்த்தது எங்க வேணாலும் யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே கண்டைன்ட் இன்சைட். சாலிட்னா அமோனியம் பர்குளரேட் இஸ் ஆக்சிடைசர். அப்புறம் வந்து அது கூட ஃபியூவல் அண்ட் பைண்டர் இருக்கிறதுனால எல்லாமே உள்ளுக்கு இன்டகிரேட்டட். அதனால வெளியில உள்ளதுக்கு வெளி உலகத்துக்கும் அந்த ராக்கெட் மோட்டாருக்கும் சம்மந்தமே இல்லை, அது பாட்டு போகுது. அதே மாதிரி லிக்விட்லையும் தனித்தனி லிக்விட் இருக்கு. அருமையான கேள்வி கேட்டாங்க நேற்று. லிக்விட் ராக்கெட் மேலே போகும்போது அந்த தண்ணி அந்த மாதிரி இருக்குதா லிக்விட், அது குலுங்குமே, அதை எப்படி பண்றாங்க? நல்ல கேள்வி அது, ரொம்ப வெரி குட் கொஸ்டின். அப்புறம் அது மாதிரி ஒரு கேர்ள் நேற்று கேட்டா, ஏன் வந்து நம்ம 4வது இடத்துல இருக்கோம், எப்படி முதல் இடத்துல போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. எப்பவுமே முதல் இடத்துக்கு போகணும்னா ஒரு விஷன் வேணும். அதை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன். இப்போ வந்து ஏர் பிரீதிங் இன்ஜின்ஸ் மாத்திரம் இல்லை, என்ன வந்து ஹியூமன் இன் ஸ்பேஸ். ஏன்னா நிறைய கொஸ்டின் வருது, கல்பனா சாவ்லா என்ன ஆச்சுது அப்படி எல்லாம் கேட்குறாங்கல்ல. அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து ஹியூமன் இன் ஸ்பேஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன். பின்னால உள்ள லெக்சராக வச்சிருந்ததை இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை முதல்ல காட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியுடைய ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சது மாதிரி ஆகும். முதல்ல வந்து என்னாச்சு, நாட் மூவிங். நீங்க திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டைம் வேணா பண்ணி பாருங்க சார். இல்ல அப்படி இல்லை, சாதாரணமா வரும். சரிங்க சார். என்ன மாட்டேங்குது, பின்னாலையும் போக மாட்டேங்குது, முன்னாலையும் போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஷேரிங். ஓகே, then I will stop sharing and then share. ஏற்கனவே ஷேர் பண்ணது உங்களுக்கு இருக்கு, இது டூப்ளிகேட். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இதுல வந்து என்னென்ன ப்ரொபல்ஷன் இதனுடைய உந்து விசையை பத்தி படிக்கிறோம். அதுல நேற்று பார்த்தது ராக்கெட் இன்ஜின்ஸ், அதில் கெமிக்கல் ராக்கெட், லிக்விட், சாலிட், கிரையோஜெனிக், செமி கிரையோஜெனிக் இதெல்லாம் பார்த்தோம். அந்த இது ஹைப்ரிட்டும் கெமிக்கல் இதோட சேர்ந்தது தான். இது மாதிரி ராக்கெட் இன்ஜின், நியூக்ளியர் இன்ஜின், எலக்ட்ரிக்கல் இன்ஜின்லாம் இருக்குது. இதெல்லாம் பின்னால் இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் தாண்டி நம்ம படிக்கலாம். அது அட்வான்ஸ்டு சிஸ்டத்தில் படிக்கிறோம். இப்போ ஏர் பிரீதிங்கில் வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் பார்க்குறோம். அதில் வந்து ஃபேன் பல சுற்றுது இல்லை, அதெல்லாம் மாதிரி உள்ளது, அந்த மாதிரி டர்போ ஃபேன் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ராம்ஜெட், ஸ்கிராம்ஜெட், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ராக்கெட்டுக்கு. அதுக்கு முன்னால் நமக்கு தெரிய வேண்டியது ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ். ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ்னா என்னன்னா, ஒரு ப்ரொப்பலண்ட் இருக்கு, அதில் 1 kg ப்ரொப்பலண்ட் இருந்தால் அது என்ன மாதிரி எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான் ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ். ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் எஃபிஷியன்சி ஃபார் ராக்கெட் இன்ஜின்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். த்ரஸ்ட் எப்படி இம்பார்ட்டண்டோ அது மாதிரி ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட். மோர் ஸ்பெசிஃபிகலி you could say it is the change in momentum per unit mass. Change in rate of change in momentum on the false. Change in momentum per unit mass of rocket fuel. That is the efficiency. That is called specific impulse. Specific impulse is a measure of how much push accumulates as you burn the fuel. எவ்வளோ fuel இருக்கோ அந்த fuelல 1 kg fuel எவ்வளோ புஷ் பண்ணுவோங்கிறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ். நம்ம ஃபார்முலாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து த்ரஸ்ட் ஈக்குவேஷன், F is equal to m dot VE. Vனா எக்ஸிட் வெலாசிட்டி, m டாட்ங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட், பிளஸ் எக்ஸிட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன்டூ A எக்ஸிட். இதுதான் ஃபோர்ஸ். இது நம்ம படித்தோம், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் வந்து where P is the pressure, V velocity,
the VE is the velocity, the exhaust, A is the area exhaust, m dot is the mass flow rate, F is the thrust. Okay. Now, there is one thing called V equivalent. That force is equal to m dot V equivalent. That is, V equivalent is the resultant force, resistant velocity to the rocket. இது வந்து MA இருந்து தான் m dot V equivalent வந்திருக்கு. இது நம்ம பின்னால படிச்சோம். இப்போ என்ன பண்றேன்னா அந்த F உள்ளத ஃபார்முலா அதில் போட்டுட்டு V equivalent is equal to F by m dot, correct? V equivalent is equal to F by m dot. So F by m dot. What is F? M dot V plus PE minus P naught AE. அதில் வந்து divided by m naught, m dot. What is that? VE, m dot cancel I, VE plus PE minus P naught into AE divided by m dot. This is the equivalent velocity. Equivalent velocity is a resultant velocity. The velocity is the total impulse. Every impulse in the force impulse that push the impulse is I. I is equal to force into time. Delta T time operate. And that means in the formula, the formula substitute F1 m dot V equivalent. Ft is equal to m dot equivalent into dt. That is integrate, you will get mv equivalent. Mv equivalent is the force divided by dt. Where dm by dt. So m resultant will be m. Where this ft, you are talking about f delta t. So it is mv equivalent. Okay. So total impulse divided by weight is the specific impulse. What is the total impulse I? What is I? M V equivalent divided by weight. Weight is mass into gravity. Mg naught. G naught is the atmosphere, the gravity at the earth. Okay. So V equivalent M cancel G naught G. V equivalent by G is the specific impulse. So ISP can be written as the force which we have measured, force divided by m dot G naught. Force divided by m dot V equivalent. Instead of V equivalent, I am writing V equivalent is equal to F by m dot. So F by m dot G naught. So this is ISP. So ISP formula is force divided by mass flow rate and it is a simplified form. It is complicated. We have come to the calculated how we calculate. ISP is equal to F divided by mass flow rate and multiplied by G naught. That is 9.8 and G naught. That is called gravity. Okay. So this is ISP. The ISP is very important. Total impulse we calculate. Then what is the resultant equivalent velocity we calculate. So then we know the thrust. So thrust and specific impulse are the two important measurements for a rocket motor. So the rocket motor solid liquid. Then we talked about cryogenic, liquid hydrogen and liquid oxygen. Then there are ramjet. Ramjet is takes the air. Air rams into that. That's why it's called ramjet. Inside can be solid or liquid. Or it can be even kerosene. So it is a supersonic combustion. That's called scramjet. So there are different types. Efficiency in the ISP specific impulse rocket, ordinary rocket 300 units of energy. Now, if you use it in a scramjet for hypersonic flight, it is 3,000, 10 times it is powerful. Energy level it gives. So now let us see that what it is. So what is air breathing? Air breathing now. நீங்கள் வந்து இப்போ ஏரோப்ளைன்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு இந்த இன்ஜின் இப்படி ஓடிட்டு இருக்கும். என்ன பண்ணுறது? இட் சக்ஸ் தி ஏர் இன்சைட். இந்த ஏர் வந்து உள்ளுக்கு போய் அது அந்த கம்பஷன் ஆகுது. எது கூட கம்பஷன் ஆகுது? கெரோசின் அதில் இருக்குது. கெரோசினும் ஏரும் மிக்ஸ் ஆகி கம்பஷன் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு தி கேஸ் டர்பைன்ஸ். அப்போ அது மாதிரி ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ராம்ஜெட், ஸ்கிராம்ஜெட். ஸோ வில் சி தட். ஸோ இந்த ஒவ்வொரு ரிஜிம் இருக்கு. ரிஜிம்னாக்கா என்ன ஸ்பீடை வச்சு ரிஜிம். எம் இஸ் ஈக்குவல் டு
the speed of sound, Mach number. M na Mach number is the speed of sound. What is speed of sound? 330 meters per second is the speed of sound. So if anything less than the speed of sound, it is called subsonic. So for example, aircraft, aeroplane, aeroplane, they are in subsonic speed. It is less than the speed of sound. So 900 kilometers per hour speed, that is less than the speed of sound. So all airplanes. Similarly, there are some missiles like Tomahawk, American missile capability on the subsonic. Tomahawk is the American leading cruise missile. The cruise missile on the speed on the subsonic. Then it is called transonic. In the speed one speed, one Mach number வந்து அதுக்கு கூட வரக்கூடியது அந்த transonic region. இப்போ நம்ம ராக்கெட் நாளைக்கு விடக்கூடிய PSLV ராக்கெட் இருக்கு, அது முதல்ல சப்சானிக் ஸ்பீட்ல போயிட்டு அப்புறம் டிரான்சானிக் ஸ்பீட்ல போய் சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போகும். அது சூப்பர்சானிக் கூடியது என்னது? மோர் தேன் Mach 1. ஸோ ஸ்பீட் வந்து மார்க் நம்பரோட 1 மேல இருந்ததுன்னா இட் இஸ் சூப்பர்சானிக். அப் டு 4. Mach number 1 to 4 is called supersonic. Above 4 or above 5 is called hypersonic. Supersonic என்னெல்லாம் போகுது? ஃபைட்டர் ஜெட், நம்ம லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் நம்மகிட்ட இருக்குது, இந்தியன் ப்ராடக்ட், DRDO. அது வந்து இஸ் கோயிங் இன் த ஸ்பீட் ஆஃப் சூப்பர்சானிக். அதே மாதிரி ஆகாஷ் மிசைல் விச் ஐ வில் ஜஸ்ட் நவ் எக்ஸ்பிளைன் டு யூ, தட் இஸ் சூப்பர்சானிக். தென் பிரம்மோஸ் மிசைல் இஸ் அ க்ரூஸ் மிசைல், தட்ஸ் ஆல்சோ சூப்பர்சானிக். அப்புறம் வந்து மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ஒன்று we are going to do that now. We are in the design phase. That is going at 2.5 Mach number. It's a 5th generation aircraft. So இதெல்லாம் வந்து சூப்பர்சானிக். ஹைப்பர்சானிக் வந்து ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும், மோர் தென் 5. ஹைப்பர்சானிக் வந்து that technology is being developed by different people, different countries. நம்முடைய இதுக்கு பேர் பிரம்மோஸ் 2. இப்போ நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ. ஸோ யூ நோ சப்சானிக், சூப்பர்சானிக், hypersonic. Those are 3, the regime of speed வச்சு சொல்றது. இதுதான் ஆகாஷ் மிசைல். ஆகாஷ் மிசைல் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னா இப்போ நம்ம எனிமி வந்து அட்டாக் பண்ணும்போது நிறைய ஏர்கிராஃப்ட் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம நிறைய மிசைல் என்கேஜ் பண்ணி அந்த எல்லா ஏர்கிராஃப்டையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். இப்போ சர்ஃபேஸ் டு ஏர் போகக்கூடிய மிசைல் வந்து ஆகாஷ் மிசைல். அதுவும் மல்டி டார்கெட், மல்டிபிள் மிசைல்ஸ் வில் கோ அண்ட் ஹிட் மல்டிபிள் டார்கெட்ஸ். அதனால இதுக்கு வந்து ஆகாஷ்னு பேர். ஏன்னா இந்த ஏர் ஆகாஷில் தான் இந்த வார் நடக்குது. இந்த மிசைல் மேலே போய் ஆகாசத்துக்கு போய் எல்லா ஏர்கிராஃப்டையும் உடைக்கிறதுனால அதுக்கு பேர் ஆகாஷ்னு பேர். இது வந்து இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம் சொல்லி அப்துல் கலாம் 83ல ஸ்டார்ட் பண்ணாரு. அதில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆகாஷ் மிசைல். நம்ம அந்த மிசைல் எல்லாம் பற்றி பின்னால் படிப்போம். நான் இதில் இதை காட்டுறதுக்கு உள்ள ஐடியா வந்து ராம்ஜெட் ப்ரொபல்ஷனா என்னங்கிறது தான். இப்போ மேலே உள்ள படத்தை முதல்ல பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூஸ்டர், இது வந்து சஸ்டைனர். பூஸ்டர் கீழே இருக்கக்கூடியது, மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் சஸ்டைனர். பூஸ்டரில் என்ன இருக்கு? ப்ரொப்பலண்ட் இருக்குன்னு இருக்கு. இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட். ஸோ இது கேப் வாட் யூ ஆர் சீயிங் இந்த கிரெயின்ல எல்லாம் வந்து நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்குங்களா, அது ஸ்டார் ஷேப்லையோ அல்லது சர்க்குலரோ இருக்குங்களா அந்த இது. ஸோ தேர் இஸ் நத்திங் இன்சைட். ஸோ யூ காட் இக்னைட்டர் ஹியர், you got a nozzle here. So this is a typical solid rocket motor which we have seen. இப்போ இது பேர்ன் ஆகும்போது டேக் ஆஃப் பார்க்குறீங்களா, பார்க்கும்போது இந்த இது வந்து இந்த இதெல்லாம் பேர்ன் ஆகி ப்ரொப்பலர்லாம் பேர்ன் ஆகி இது வெளியே வருது. வெளியே வந்து அதுக்கு வந்து ஸ்பீடை வந்து Mach 2 கிட்ட கொண்டு வந்துடும். ஸ்பீடு வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் கொண்டு போகக்கூடிய வேலை வந்து இந்த இது சாலிட் மோட்டருக்கு உள்ள வேலை. அது அந்த ஸ்பீடில் வந்து இந்த ராம்ஜெட் வந்து ஹை ஸ்பீடு இருந்தால் தான் ரேம் ஆகும். ஏர் வெளியில் இருக்கக்கூடிய ஏர் வந்து இந்த டக்ட் வழியாக போகுது, டக்ட் வழியாக உள்ளுக்கு வருது. இந்த இதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ கேப், திஸ் இஸ் கால்ட் கம்பஷன் சேம்பர். இப்போ தேர் இஸ் நத்திங் இன்சைட், ஆல் பர்ன்ட் அவுட். 4 seconds எல்லாமே பேர்ன் ஆயிரும், எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு the nozzle also will go, then ramjet nozzle will be there inside. This nozzle will eject out. Then the fuel, இந்த ஃபியூல் வந்து சாலிட் ஃபியூல், போரான் ஃபியூல். அந்த ஃபியூல் வந்து இதுலேருந்து இன்ஜெக்ட் ஆகுது. இது வந்து காற்றுங்கேருந்து வருது, ஏர் வருது. ஏரும் இந்த ஃபியூல் மிக்ஸ் ஆகி பேர்ன் ஆகும்போது அதில் உள்ள கம்பஷன் இங்கே நடக்குது, வெளியே வருது. ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடு 2.5 Mach நம்பர் ஸ்பீடில் அது போகுது.
இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் பேலோடு வந்து இதில் பேலோட் கைடன்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணணும். அது மிசைலில் அதுக்குள்ளதெல்லாம் அங்கே இருக்கும். ப்ளஸ் வார்ஹெட் இருக்கும். வார்ஹெட் வந்து ஏர்கிராஃப்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. இந்த இதில் பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். ஸோ திஸ் இஸ் தி பூஸ்டர். இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடியது வந்து ப்ரொப்பலண்ட், சாலிட் ப்ரொப்பலண்ட். யூ காட் எ நாசல், யூ காட் இக்னைட்டர் ஹியர். So this is this burns the initial stage, then becomes empty and the nozzle gets ejected. Then there's a different nozzle, inside nozzle works for the ramjet. This green is the fuel, boron fuel. The fuel burns, is the end burning. இது வந்து ரேடியல் burning. இது பேர் ரேடியல் burning எப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே burn ஆகுது. சர்க்கம்ஃபரன்ஸ் இதில் பூரா இது burn ஆகுதுன்னு ஹோல் இருக்கிறதுனால எல்லாம் burn ஆகுதுக்கு பேர் ரேடியல் burning, சர்க்குலர் ரேடியல் burning. இது வந்து எண்ட் பர்னிங், ஒரு சைட்ல இருந்தே பர்ன் ஆகிட்டே போகும். அந்த இது இங்கே வருது. இங்க இருந்து டக்ட் வழியாட்டு 4 டக்ட் இருக்கு. இந்த டக்ட் வழியாட்டு ஏர் வந்து கம்ஸ் அண்ட் ராம்ஸ், ராம் ஜெட் ஏர் ராம்ஸ். ஏன்னா இது ஸ்பீட்ல போகும்போது அந்த இதை ஓப்பன் பண்ணுவாங்க. the cap gets opened, the air comes and rams in the combustion chamber. Then the burning takes place, combustion takes place here. So that is called integral ramjet rocket here, because this whole thing is together. It's called integral ramjet. And what we are seeing is the ram rocket. That you have got the command guidance unit, then you have got warhead, and you have got a proximity fuse. Proximity fuse naga எப்போ அந்த ஏர்கிராஃப்ட் எனிமி ஏர்கிராஃப்ட் கிட்ட போகும்போது 15 meters க்ளோஸாக வரும்போது இந்த வார்ஹெட் வெடிக்கும். அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் வெடிச்சிடும். ஏர்கிராஃப்ட் போய் இன்டர்செப்ட் பண்ண வேண்டியதில்லை. மிசைல் will not intercept. Missile will go near. That is called proximity. The fuse வந்து ஆப்ரேட் பண்ணி the warhead வெடிக்கும். So this is the Akash missile. So what we have learned here, we have learned about air coming inside and burning. That is called the ramjet propulsion. Okay. Now we see liquid ramjet. This is BrahMos missile, which is a cruise missile. It flies in supersonic speed. Here what we do is we have got a cone type of opening. The opening is done later, and then the air goes rams. Air goes there. Here is the fuel. Fuel is the kerosene, air version kerosene, and then it burns. But here what happens is initially to give the speed, minimum Mach 2 you need, and the speed is a solid rocket motor. And the speed கிடைக்குது, but then it goes in supersonic speed. BrahMos வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட். இஸ் a very there is no equivalent in the world. நம்ம வந்து நேற்று கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அந்த that girl she asked why we can't become number one in the world. So this is number one in the world. I will explain to you. So இது வந்து BrahMosங்கிறது இது என்னன்னா ஒரு மிசைல் கூடியது என்னது வார்ஹெட் இருக்கும். இந்த மிசைல் வந்து ஷிப்ல இருந்து போகும். ஷிப்ல இருந்து இங்கிலாந்து, ஷிப்ல இருந்து வெர்டிகல், கடலுக்கு அடியில இருந்து வருது. இதெல்லாம் நேவிக்க வேண்டி போய் எங்க போய் தாக்கும், எந்த இன்னொரு எனிமி ஷிப்போ அல்லது லேண்ட்ல உள்ள டார்கெட்டோ எது வேணாலும் சொல்லலாம். சி டு சினா ஷிப் டு ஷிப், சி டு லேண்ட், சீல இருந்து கடல்ல இருந்து நம்ம லேண்ட் அட்டாக் பண்ணலாம். அது மாதிரி சப்சி, அதாவது இந்த மாதிரி இது சப்சி டு சி, சப்சி டு லேண்ட், லேண்ட் டு சி எல்லாமே பாசிபிள் இந்த இதுல. இதெல்லாம் நேவல் வெர்ஷன். அதே மாதிரி ஆர்மிக்கு உள்ளது வந்து லேண்ட் டு லேண்ட், ஆர்மியோட ரெக்குவயர்மெண்ட் லேண்ட் டு லேண்ட். அப்புறம் வந்து டைவ், சூப்பர்சானிக் டைவ் பிஹைண்ட் தி ஹில், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களோட ரெஜிமெண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷனல் எல்லாம் நிறைய ஷிப்ல எல்லாம் அது இப்போ இருக்கு. BrahMos இருக்கு டிப்ளாய்டு. அப்புறம் ஏர் வெர்ஷன், சுகாயில இருந்து ஏர்ல இருந்து போடக்கூடியது அடுத்த மிசைல். இது வந்து ஏர் டு ஷிப், ஏர் டு கிரவுண்ட். ஓகே, ஸோ now let us see that. So you will see what is BrahMos now. When the fury of the Brahmaputra met the grace of the Moskva, a power beyond imagination churned out to be reckoned in the world as BrahMos. The DRDO from India and NPOM from Russia, with diverse cultural and language backgrounds, synchronized to produce synergy, which outshone the most developed nations of the world. The world watched in awe as BrahMos rose on the 12th of June 2001 from ITR Chandipur to achieve speed 3 times faster
to that of sound. இதில் வித்தவுட் வார்ஹெட், அதனால டிஸ்ட்ராய் ஆகாது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்து நம்ம விடுறோம், அந்தமான் சி டு நிக்கோபார் ஐலண்ட். So there's a small target 300 kilometers away. The missile has to negotiate all the islands and then go and hit that correct target at this speed. So that's the experiment. So it can hit that target. If it is warhead, then all இதெல்லாம் வார்ஹெட் இல்லாம, வார்ஹெட் எக்ஸ்ப்ளோசிவ் இல்லாம நாங்க பண்ணக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம். அதுலயே இந்த ஸ்பீட்லயே ஒரு பெரிய ஷிப்பை அரிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து சூப்பர் சானிக் ஸ்பீட்ல வேற யார்ட்டையும் இல்லை, நம்ம கண்ட்ரிகள் மாத்திரம் தான் இருக்குது. பிரம்மோஸ் அண்டர் வாட்டர். இது வந்து காம்பேட் ஃபயரிங் வித் வார்ஹெட், ஷிப் டு ஷிப் வார். ஸோ ஷிப்பை ரெண்டா உடைச்சு கவுத்திடுறோம், இந்த டைட்டானிக் மாதிரி. இது லேண்ட் டு லேண்ட், லேண்ட்ல ஒரு இது மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருக்கு, அது அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும், அதுதான் ப்ரிசிஷன். கரெக்டா ஹிட் பண்ணிட்டு அதனால ஆர்மில அதை எடுத்துக்கிட்டாங்க. The cohesion between the armed forces and BrahMos has ensured that the weapons system remains the best in the world, guaranteeing complete user satisfaction. Induction in Indian Army, making them the only one to possess land attack supersonic cruise missile capability. It's a matter of great honor and pride for me on behalf of the Indian Army to receive one of the world's most potent cruise missile systems from the Supreme Commander of the Armed Forces. Today marks the commencement of deliveries to the Indian Army, which is definitely a major milestone in the defense history of India. It is a project which is a joint venture between the Russian Federation and our country. It's a shining example of successful international cooperation. The amalgamation of various public and private sector industries forming BrahMos Industry Consortium has delivered on schedule to the sprawling BrahMos integration complex. Today, BrahMos is considered a role model that has set a benchmark for futuristic cooperations in various stratums. The buyer-seller relationship has moved on to equal partner status. The world is all set to see an extraordinary feat of engineering, which will set standards for others to follow. The leader, BrahMos. When the இது வந்து ஃப்ரம் சுகாய் 30ல இருந்து ட்ராப் பண்ணி இது வந்து கடலுக்கு மேலே இருந்து ட்ராப் பண்ணுறோம். அது ஒரு ஐலாண்டுக்கு போகணும், ஐலாண்டில் வந்து டார்கெட் மார்க் பண்ணிட்டு 300 கிலோமீட்டர் அவே இந்த மாதிரி மார்க் பண்ணி இதெல்லாம் கேமரா ஸ்டேஷன், 2 கேமரா ஸ்டேஷன், இது நடுவில் ஹிட் பண்ணணும். இதுதான் ப்ரெசிஷன் சொல்லக்கூடியது. ப்ரெசிஷன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஹிட் பண்ணுறது தான் ப்ரெசிஷன். இது வந்து வித்தவுட் வார்ஹெட், வார்ஹெட் கிடையாது, எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது.
ஆனாலும் அது ரொம்ப டேமேஜ் உண்டாக்குது. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தால் அந்த ஐலண்டே இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரம்மோஸ். கம்பேர் பண்ணும்போது வாட் அமெரிக்கா வந்து இந்த டொமஹாக்னுடைய மிசைல் இருக்கு, அவங்கள்ட்ட நம்மள மாதிரி சூப்பர்சானிக் மிசைல் கிடையாது. அமெரிக்கா ஹேஸ் காட் ஒன்லி சப்சானிக் மிசைல், வி ஹவ் காட் சூப்பர்சானிக் மிசைல். அவனுடைய ஸ்பீட் வந்து சவுண்டுடைய ஸ்பீடோட 0.8 times the speed of sound. நம்ம வந்து 2.8 times the speed of sound. டைம் டு ஹிட் த டார்கெட் 1/3, ஏன்னா ஸ்பீடு கூடுதல், அதனால சீக்கிரமாக ஹிட் பண்ணும். எனர்ஜி வந்து 12 mv², வெலாசிட்டி ஸ்கொயர், அதனால 9 times நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் த பவர் ஆஃப் ஹிட்டிங். அப்புறம் வந்து அந்த எனிமி ஷிப் எல்லாம் மூவ் ஆகுது, ஷிப்பை ஹிட் பண்ணணும்னா ஷிப்புடைய மூவ்மெண்ட் வந்து நம்ம குயிக்காக போகிறதுனால அந்த மூவிங் டார்கெட்டுடைய டிஸ்பர்ஷனும் குறைவு. ஸோ ஹிட் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. Reaction time given to the enemy is less because we are reaching faster. So the enemy ship or any target will be hit. Universality. நம்ம சேம் சிஸ்டம் சி லேண்ட் எல்லாம் பண்ணலாம். அமெரிக்கன் சிஸ்டத்துக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஒரு 3 secondsக்கு ஒரு மிசைல் போகும். இப்போ நம்மளுடைய கப்பல் எல்லாம் 16 பிரம்மோஸ் மிசைல் இருக்கு. அது 16 டார்கெட்டை ஒரே டைம்ல அட்டாக் பண்ணும். எவ்ரி 3 seconds மிசைல் வில் கோ. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் சிஸ்டம். நம்முடைய எனிமிகளுக்கெல்லாம் அது தாங்க முடியாது, அப்படிப்பட்ட சிஸ்டம் இது. நம்முடைய எல்லா ஷிப்லையும் அதை இண்டக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எஃபெக்டிவ்னஸ், வார் எஃபெக்டிவ்னஸ் வந்து இது இன்டர்செப்டபிள் சப்சானிக் ஆனதுனால, இது சூப்பர் சானிக், அதனால அன்டிஃபீட்டபிள் டியூ டு ஸ்பீட். ஸ்டெல்த்னாக்கே அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக், அவனை கண்டுபிடிக்க முடியாது. எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்லாம் அதில் இருக்கு, அதனால அது அன்டிஃபீட்டபிள். இப்போ உலகத்திலேயே நம்ம பார்த்தா எஃபெக்டிவ்னஸ் பார்த்தாங்கன்னா பிரம்மோஸ் இஃப் இட் இஸ் நம்பர் 1 எஃபெக்டிவ்னஸ், தி அமெரிக்கன் இஸ் ஒன்லி 0.53. Harpoon is another American missile 0.45. Club is Russian missile 0.42. Exocet is French missile 0.38. Potomac is another missile of Europe, that's also 0.38. So you see that where we are. So we are the world leader in cruise missile family. Speed, precision, power and undefeatable. That's our missile. So that girl who asked the question, can you become number 1? You see, we have become number 1, not in the space program. Space program, we may be 4th, but this all derivative from space program. We all, Dr. Kalam, myself, we all worked in space program, and then we have only moved to defense. So we have done that. So now we want to make it, to keep the leadership, we have to go into hypersonic speed. நான் சொன்ன ஸ்பீட் வந்து Mach 5 கூட இருந்ததுன்னா அது ஹைப்பர்சானிக் ஸ்பீட். வேர்ல்டு எல்லாரும் ட்ரை பண்றாங்க, நம்ம ட்ரை பண்றது சுதர்ஷன் சக்ரா. What is Sudarshan Chakra? அது வந்து enemy target வந்து மைண்ட்ல இருந்து you can operate the Sudarshan Chakra. It goes, cuts the enemy, then comes back to the hand. So our missile concept is also, you fly the missile, it should hit the enemy and it should come back to us. This is the concept, only Indian concept. So அப்படி supersonic combustion இருந்தால் தான் hypersonic missile இருக்க முடியும். The speed of the intake should be very high. Speed should be high. So அந்த உள்ளுக்கு வந்து combustion வந்து supersonic இருந்ததுன்னா speed will be more than 5. So we are targeting speed 8 Mach number. இப்போ வந்து நம்ம 3 Mach numberல இருக்கிறோம், அதுல இருந்து 8 Mach number உள்ள சிஸ்டம் தான் பிரம்மோஸ் 2. அதுக்குள்ள ஸ்கிராம்ஜெட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து ஃப்ளைட் ஒரு டெஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுல எல்லாம் ஹை டெம்பரேச்சர் மெட்டீரியல்ஸ், தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட், ஹைப்பர்சானிக் ஏரோடைனமிக்ஸ், ப்ரெசிஷன் கைடன்ஸ், எல்லாமே இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். இதை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை, பட் வி ஆர் டூயிங் தட். அதுக்கு ஒரு சென்டர் போட்டிருக்கோம், இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல. We created a center which was opened by Dr. Kalam, and that center is called the Hypersonic Center. The BrahMos has established that center. So Swami Vivekananda's quote we have put there. Doing is very good, but that comes from thinking. Fill the brain, therefore, with high thoughts, highest ideals. Place them day and night before you. Place them day and night before you, and out of that will come great work. So doing is very good. Okay, that is not the only thing, but very good work can come from thinking. And we have to fill the brain with high thoughts, highest ideals. Place them day and night. We should go on thinking. Then only great work will come.
So these are the Nobel Prize winners. They have done like this. Their thoughts were great. That's why Einstein and all we are talking. So they are all great people. So now we will see how the whole development happened. One question was there yesterday, why America is the leader? No, America is not the leader. You please see the Russia. First the satellite was Russia. First dog went around the world is Russia. First human, one of the, that is this fellow, Yuri Gagarin, 1961. First woman, Russian. First intercontinental missile, Russian. Nuclear work, they are first. Everything they are first. So all because of one man who is called Korolev. He died in 1966. That crashed the development in Russia. But many other development happened. Alexei is the man, first man to fly in space. See, he is just jumping into space, walking into space. He's the first man. Then these are lunar module sent to the moon. First mission in 1970. Before anyone can think of, the Russians have sent a rover there. And the first crewed flight, people going in the rocket, the first people who went to space in a team, that's also Russian. So everything Russian except the man landing on the moon that they didn't want to do somehow. So you've seen that Neil Armstrong came and he is the first man to land on the moon, and Rakesh Sharma, first Indian to go to space, only Indian to go to space. This is the moon landing, Neil Armstrong, Aldrin and Collins. Three of them went, two of them landed on the moon. So now America is planning to go in 2024. They want to establish a base there, total base. So 23 onwards, number of flights will be there. 24, they will establish a place there. This is their laboratory, which they are going to do that. This whole program is called Artemis. So this Artemis program, they will send a lunar lander. It will land rover, multiple rovers will go. The first woman astronaut is going to land on moon, American. So going to land in 2024. So there is a big plan now to occupy the moon by the Americans. So China and Russia, they are not keeping quiet. They joined together now, joined International Lunar Research Station. This is Chinese plan, you can see that. Chinese plan. On the lunar space station, they are going to create a moon base, and their communication between the rover station and their orbiter to the Earth. And they are going to have a big station. These are the plans for the Russia and America. Russia and China, they have joined together. So what is the ultimate aim? Edukka moon la base வைக்கணும் என்ன ரீசன்னா மூன்ல ஒரு important material that is called helium-3. Helium-3 is a future energy source. ஒரு நம்ம எல்லாம் யுரேனியம் வச்சு ரியாக்டர்லாம் வச்சிருக்கிறோம். அது fission energy. So helium-3 is amenable for fusion energy. The fusion energy நால 100 times better power you can generate compared to uranium. 1 gram of helium-3 is equivalent to 100 grams of uranium. Uranium is radioactive, helium-3 is non-radioactive. So safety requirement is the helium plenty of helium because of the solar radiation, so many things hitting on the surface of the moon. It has developed there, it has been there. Earth la helium-3 கிடையாது, but moon has got millions of tons of helium-3. It is in the dust form. So adha நம்ம பெரிய இது மாதிரி robotic system வச்சு அதை மைன் பண்ணி அந்த ஹீலியத்தை டியூப்ல கொண்டு then we have to bring back. அதுதான் இந்த லேபரட்டரி எல்லாம் வைக்கிறாங்க. So the purpose is to find out the exotic material like helium-3 and bring it to the earth. இதுதான் அவங்களுடைய பர்பஸ். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது பர்பஸ் லான்ச் பேஸ். இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து பிஎஸ்எல் விட்டுறோம்ல,
அது வந்து எர்த்துடைய கிராவிட்டியை தழுங்கி மேலே போகணும். ஆனால் மூணுடைய கிராவிட்டி வந்து 1/6 ஆஃப் எர்த். அதனால நாங்கள் உள்ள ராக்கெட்லாம் சின்ன ராக்கெட் போகுது இதே இது பண்ணுறதுக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்ம 4 lakh கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் அங்கே போகிறோம். அது வந்து சேவ் ஆகும். இப்போ மார்ஸுக்கு போனோம்னா மூன் பிகம்ஸ் த பேஸ் ஃபார் கோயிங் டு மார்ஸ். அதனால் லான்ச் பேஸ் அதெல்லாம் அங்கே வரப்போகுது. இது வந்து இது 2030 2040 அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த டைம்ல பெரிய அளவில் மூன் வில் பி ஆக்குபைடு பை திஸ் பீப்புள். ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வில் பி Americans, Russia and China together or maybe separate, and then India will be the fourth country to go there. In between, Europeans are thinking to go. Japan, they have got planned. So there is a big competition to create a base. So base is very important. அது மாத்திரம் இல்லை, ஹியூமன் ரேஸ் வில் கெட் அவுட் ஆஃப் தேர் கிராடில். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராடில் இருந்தோம், எப்பவுமே கிராடிலே இருந்தோம். நம்ம அதுக்கு போயிட்டோம். அது மாதிரி கிராடில் இருந்து நம்ம வெளியே போனது மாதிரி நம்ம கிராடில் வந்து எர்த். ஸோ டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஃப்ரான்டியர்ஸ் இன் ஸ்பேஸ் as a child gets out of the cradle, நம்மளும் வந்து இன்னொரு பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். That is what is going to happen. That is why moon landing is important. ஓகே, அதுக்கு வந்து க்ரூ மாடியூல் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? 0G கண்டிஷன். அது வந்து மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதுக்கு இதில் எர்த்தில் பண்ண முடியாது. அதனால வந்து பீப்புள் கோ டு ஸ்பேஸ். கல்பனா சாவ்லா வந்து இஸ் அ சயின்டிஸ்ட். அவங்க வந்து அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்க. போகணும்னா மேலே போகணும்னா ஒரு மாடியூல் வேணும். நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் அனுப்பணும்னா ஒரு மாடியூல் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மாதிரி மாடியூல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபால்கனுடைய ஐடியா, ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்குடைய ஐடியா. இதெல்லாம் இந்த மாதிரி குரூவெலாம் டெவலப் பண்ணி குரூவெலாம் போகிறதுக்குள்ள கண்டிஷன்ஸு எல்லாம் டெவலப் பண்ணி மாடியூல்லாம் டெவலப் ஆகிடுச்சு. இதில் அனுப்பி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. லெட் அஸ் see the thing now. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் ஷட்டில் வந்தது. ஸ்பேஸ் ஷட்டில்ங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சிருக்கோம் ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து ரீயூசபிலிட்டி தான் வெரி மெயின் திங். நம்ம ஆட்களை கொண்டு போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப அவங்க வந்து இறங்குறாங்க. அதனால இட்ஸ் ரீயூசபிள், டோட்டலி ரீயூசபிள். அந்த 5 கிராஃப்ட் பண்ணாங்க ஸ்பேஸ் ஷட்டில். வந்து 5 ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் were made. 2 of them met with the accident and exploded. Okay, now we will see Kalpana Chawla what happened, because that question came. Kalpana Chawla என்னன்னு. இப்போ இதுதான் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த டேக் ஆஃப் ஆகுது ஸ்பேஸ் ஷட்டில். அது பூஸ்டர் ஃபயர் ஆகுது, 2 பூஸ்டரும். இதில் உள்ள இன்ஜினும் ஆப்ரேட் ஆகுது. மேலே போனோடனே பூஸ்டர் செப்பரேட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த இதில் தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கு ஃபார் த கிரையோஜெனிக் இன்ஜின். தட் ஆல்சோ செப்பரேட்ஸ். ஸோ ஒன்லி ஆர்பிட்டர் இஸ் தேர் விச் ஹஸ் காட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஸ்டோர்ட் டு லிமிட்டட் குவான்டிட்டி. ஸோ அது வந்து ஒரு 2 weeks ஆர்பிட்டரில் இருந்து ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 300 to 400 kilometer இஸ் த ரேஞ்ச் ஃபார் தி ஆர்பிட். அதில் இருந்துட்டு அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 420 kilometer. அது மாதிரி அது ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட்டும் அரௌண்ட் 400 kilometer தான் இருக்குது, அரௌண்ட் தட் ரேஞ்ச், தட் ஆல்டிடியூட். அது முடிஞ்சது. தென் இட் ரிவர்சஸ் திஸ் ஒன், ரெடியூசஸ் ஸ்பீட். அப்புறம் கீழே வரும்போது எர்த்தில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ஹிட் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் ரீஎன்ட்ரி. இப்போ நம்ம அக்னி ப்ரோக்ராம் இருக்குது. அக்னி ப்ரோக்ராம் வந்து 800 kilometer மேலே போயிட்டு அந்த மிசைல் வந்து திரும்ப எர்த்துக்கு வருது. ஏன்னா அது வந்து இந்த பேலோட வந்து ஒரு இடத்துல போடணும், மிசைல் அதை அட்டாக் பண்ணணும். அதில் திரும்ப வரும்போது அது வந்து ரீஎன்ட்ரி ஆகுது. அதான் ரீஎன்ட்ரிங்கூடியது ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் ஃபேஸ். ரீஎன்ட்ரி இதான் ரீஎன்ட்ரி. தென் இட் கம்ஸ் டவுன் அண்ட் தென் goes to the runway, the parachute is deployed. This is the whole space shuttle trajectory. Now you see space shuttle when it is re-entering, the nearly 25,000 km/h speed வருது, re-entry speed. அதாவது Mach more than 10. The re-entry Mach வந்து around 15 to 20 Mach number. அவ்வளோ ஸ்பீட்ல ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல அது வருது. This is the re-entry condition. அப்போ என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து 3000 degree டெம்பரேச்சர் இருக்கும். அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா the black portion what you are seeing, the black portion, this is called thermal protection tiles.
செராமிக் டைல்ஸ் வந்து இதில் லே பண்ணியிருக்காங்க. இதில் அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த இறங்கும்போது இந்த ரீஎன்ட்ரி டைமில் இந்த மாதிரி இன்க்ளைன் பண்ணுவோம். 40 டிகிரி இன்க்ளைன் பண்ணி அந்த அட்மாஸ்பியரில் அது ஹிட் ஆகுது. அப்படின்னா மேக்ஸிமம் ஹீட் வந்து இந்த ரீஜனில் தான் வரும். இதுலேயும் வரும், ஆனால் மேக்ஸிமம் வர்றது இதில் 3000 டிகிரின்னு சொல்லி இதெல்லாம் ப்ரொடெக்டட். இதுல எல்லாம் வந்து less than 800 டிகிரி இங்கே தான் மேக்ஸிமம் ஹீட் இதில் வரும். See that diagram, heat diagram. So this is a re-entry. So re-entry blunt phase of the re-entry is the base, and the base gets heated up like this. All places are heated up. This is the maximum temperature region. Okay. The shuttle uses a rocket propulsion system to get into orbit. But during the re-entry, the aircraft is actually an unpowered glider. என்ன பண்ணுவான்னா, இந்த பவர் இது இன்ஜின் பவர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்பீடில் ஏற்கனவே நிறைய ஸ்பீடில் இருக்கு, இன்ஜின் போட்டால் கூடுதல் ஸ்பீட் ஆகிடும். அதனால அதை வந்து கிளைட் பண்ணி தான் அப்படி இறங்குவாங்க. ஒன்லி தே கீப் சம் ஸ்மால் ராக்கெட்ஸ் ஃபார் கண்ட்ரோல், ஆர்பிட் கண்ட்ரோலுக்கெல்லாம். ஓகே, ஸோ ஸ்மால் ஸ்டியரிங் ராக்கெட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் maneuvering early in the re-entry because the low density of the air at altitudes above 80 km makes aerodynamic surfaces inactive. இப்போ வந்து இது வந்து 80 கிலோமீட்டர் கூட தான் ஏரோடைனமிக் சர்ஃபேஸ் யூஸ் ஆகும், ஏன்னா அட்மாஸ்பியர். இல்லைன்னா இதில் வந்து அந்த சர்ஃபேஸ்னாலையெல்லாம் யூஸ் கிடையாது. அதனால அப்படியே கிளைட் பண்ணுறோம். ஹீட் இஸ் ஸோ கிரேட் during re-entry that a special thermal protection system is provided. இதில் இது பிறகு பாருங்க, இது பிறகு நான் பிறகு காட்டுறேன். So என்ன ஆச்சுதுன்னா, then the shuttle goes, space shuttle. And we have a go for auto sequence start. Here, onboard computers here have primary control of all the vehicle's critical functions. So 7 astronauts are traveling in the space shuttle. This is called Columbia. 15 seconds. 2003. 11, 10, 9, 8, 7. We have a go for main engine start. 5, 3, 2, 1. We have booster ignition and liftoff of Space Shuttle Columbia with a multitude of national and international space research experiments. Houston now controlling the flight of Columbia, the international research mission finally underway. Roger, roll, Columbia. Breaks through the sound barrier. 104% of rated performance. So this is a re-entry. It is coming back. Coming back like glider. There's no engine is not operated. Just gliding down. Reducing the speed. Columbia is the space shuttle. days orbit la irukku alla experiment பண்ணிருக்காங்க. Scientific experiments they carried out. There are 7 crew members. He is the commander. Husband is the commander. US Air Force Colonel, mechanical engineer. William, Navy commander, he is the pilot. Payload commander, Anderson, US Air Force. He is an Israeli Air Force man, Israeli. Mission specialist. So
So there are 7 people. So during the launch, மேல போகும்போது a piece of foam insulation broke off to the shuttle's external tank. The external tank இருக்குதுல்ல, the external tankல வந்து liquid hydrogen, liquid oxygen இருக்கு. அதனால அதுல ஹீட் ஆகக்கூடாது. So there is a covering called foam covering to keep it cool. அதுல ஒரு foamல உள்ள ஒரு பீஸ் நம்ம பறக்குது. இந்த பீஸ் வந்து அதுல வந்து இதுல ஹிட் ஆகுது. You can see that. So while take off itself, they have noticed that. So half a kg of foam insulation is fired into the panel 8 of the carbon panel of the heating production of the shuttle, left wing. ஒரு பீஸ் வருது, ஒரு foam ஹிட் ஆகுது. அதுல ஒரு சின்ன ஹோல். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் பேஸ். அந்த இறங்கும் போது அந்த பேஸ்ல தான் அது இறங்கும். அப்ப என்ன ஆகும்? அதுக்குள்ள தீ போயிடும், சூடு போயிடும். இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு உடனே அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க. நிறைய அப்போசிஷன் வந்தது, நிறைய ஸ்டடி பண்ண சொன்னாங்க. கடைசியில் நாசா சொல்லி இதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுக்குனால இது மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அவன் சொன்னான், நான் வந்து ஸ்பை கேமரா வச்சு பார்க்குறது எப்படி இருக்குன்னு. அதுக்கும் அவங்க சம்மதிக்கல. NASA decided to go ahead with the landing. Declined the offer according to the Columbia Expedition. The opening is the opening. The flame will the key 3000 degrees centigrade. February 1st, 2003. Usually land பண்ண மாதிரி வந்துட்டு இருக்காங்க, உள்ளுக்கு இருக்காங்க எல்லாம். They are going to land now. They think that they are going to land. எல்லா சென்சரும் ஹை டெம்பரேச்சர் காட்டுது. Very close to the landing site. The hole on the left wing allowed the atmospheric gases to bleed into the shuttle during re-entry. Around 69 kilometers. Emergency. Especially peace visa rights. Flight director. Okay. I want to show you one thing. These are the pieces recovered. Space shuttle pieces எல்லா இடத்துலயும் போய் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எது கிடைச்சோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாம் பாடி ஒன்றும் கிடைக்கல, எல்லாமே கருகி போச்சு. கறி அப்படியே எல்லாமே போச்சு. Recovered parts of Columbia. Kalpana Chawla also went off. This is called International Space Station. ஷட்டில் வந்து என்னன்னா ஏன் ஷட்டில் இப்போ இல்லைன்னு ஒரு கேள்வி வந்து நேற்றுக்கு.
ஷட்டில் வந்து அடுத்தது இன்னொரு ஃப்ளைட் இருந்தது, இது லாஸ்ட் ஃப்ளைட், இதுக்கு அடுத்தது. அந்த ஃப்ளைட்லேயும் இதே மாதிரி பீஸ்ஃபுல் இருந்தது. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அஸ்ட்ரானாட்டை இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இது நீ வெளியே வந்து அஸ்ட்ரானாட் மேலே பறக்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அஸ்ட்ரானாட் வெளியே வந்து அந்த டைல் இருந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டான், அந்த ஹோலை ரீப்ளேஸ் பண்ணி டைல் போட்டுட்டான். அதனால தான் அவங்க லேண்ட் ஆனாங்க. அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபால்ட்டி டிசைன். இந்த மாதிரி டைல் வச்சு நம்ம ரீஎன்ட்ரி பண்ணுறது இது இஸ் அ ஃபால்ட்டி டிசைன். அதனால இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இஸ் நாட் கிளியர்ட் ஃபார் எனி மோர் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் வாஸ் க்ளோஸ்ட். இதுதான் ரீசன். நேற்று கேட்டாங்க, ஒருத்தர் யாருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, ஏன் ஸ்பேஸ் ஷட்டில் நிறுத்திட்டாங்கன்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஸ்பேஸ் ஷட்டில். 130 ஃப்ளைட்டு போயிருக்கு, அப்படி இருந்தும் அதை வெளியே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான். இது 420 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல 7.66 கிலோமீட்டர் அதில் ஸ்பீடில் இது சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இன் ஆர்பிட். 2000 இதை பண்ணது, இன்னும் அது ஆர்பிட்லேயே இருக்கு. 20 years ஆச்சுது. இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். த கமாண்டிங் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் இன் மாஸ்கோ. The students who are going to Moscow will see this place. I will take them because I already told them that I am coming with students. So they have agreed. So students will have an opportunity to see the International Space Station operation from the control unit. They can see the different people, the Russians, Americans, Israelis, Japanese, all people you can see except Indians, you can see this place. India did not join in the International Space Program. It's a pity. This is called space station. இதில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஆள் இதில் பேருக்கு சுனிதா வில்லியம். கல்பனா சாவ்லா born in India became American. Sunita Williams is American, in Indian origin, American. So now you hear Sunita Williams from the space station. She is traveling in the space station. You will listen to her now. Hello, I'm Sunny Williams. I'm up here on the International Space Station. So this is Node 2. This is a really cool module. Of course, most of these modules you'll see they have 4 sides and they're put together. That way we could sort of work on a flat plane, either a wall, a floor, another wall, or the ceiling. But you know, again, all you have to do is turn yourself and your reference changes. The reason I'm bringing that up is because this is where 4 out of 6 of us sleep. And so people always ask about sleeping in space. Do you lie down? Are you in a bed? Not really, because it doesn't matter. You don't really have the sensation of lying down. You just sit in your sleeping bag. One thing is here's one sleep station right here. I'm going in right now. You can follow me if you want. You see the how air So I'm inside. It's this sort is a sleeping of like place. a little phone booth, you can sleep but it's pretty comfy. I've got a sleeping bag right here that we sleep in, so we don't have sort of like a little bit of a cover. We don't. You are hearing the sound? But you know, you can sleep in any orientation. I have it sleeping. You can see the video. Like I'm standing up right now, but like you saw, I'm on the floor. But it doesn't matter. matter. Yes, sir. We can see, sir. Turn over. Sound also is audible, sir. Upside down. I can't have it. I don't have any sensation in my head that tells me that I'm upside down. So it really doesn't matter. Upside down. The sleep station is also like a little office. We've got a computer in here. As you can see, we've got a couple little toys. I've got some books. I've got some clothes and other things that make it sort of like home. I'm coming out. And just for reference, that's one sleep station. This one's another. Right here. There's one on the right here. And then there's a 4th on the other wall over here. So all of us sleep in a little bit of a circle. All right, come on back. There's more to show you. I know that there's some questions about how to use the bathroom and how do you actually live in space like normal, like at home. I mentioned real quickly about getting up in the morning and brushing your teeth and washing your face. Well, how do you do that?
Well, here is the bathroom, essentially. You get up in the morning, and we have a little kit, and it has all the essential things that you need, like your toothbrush and toothpaste and brush. See how much better the brush makes my hair look? I'm just joking. It still stands up straight. It doesn't matter where you are. It's always going to stand up straight while you're up in space. A lot of people ask about toothbrush and toothpaste. So, luckily enough, toothpaste, you can do it upside right this way, is sticky, and so it sticks to your toothbrush, no problem. Another cool thing is that water sticks to your toothbrush too. If you can see it, I'll have some water come out. The water is pretty neat up in space. It'll stick to your toothbrush, and it will make a big bubble. And that's just by surface tension. And then you can drink it. So a lot of people ask about what do you do with the toothpaste after you brush your teeth. Two options. Swallow it, and it's sort of like mouthwash, but it tastes a little gross. Or you can just spit it out in a paper towel, and then you don't have to worry about it. Swallowing thing I wouldn't recommend at home. I'm only up here for 4 months, so it's not that bad. One of the most pressing questions about living in space, of course, is the bathroom. So let's take a look at that little piece of work. Come on in. Here we are at the throne. This is awesome. You might see the little, you might have noticed the little moon on the outside. This is our orbital outhouse right here. And of course, it serves for two functions. Number 2, right here. I'll show you. But you see it's pretty small, so you have to have pretty good aim, and you be ready to make sure things get let go the right direction. And it smells a little bit, so I'm closing it up. And that's, of course, for number 2. And this guy right here is for number 1. So there's sort of two slightly separate functions, but you can do a little, essentially both, by hanging on right here and doing number 1 and number 2. I might add it's color-coded, so you really don't get it mixed up, which is nice. This is yellows for number 1. And also, there's a selection of paper. People always ask about toilet paper. What do you do with toilet paper? What kind of toilet paper do you have? We have gloves, just because sometimes it does get messy. We have some Russian wipes, which are a little bit coarse if you like the coarse type of toilet paper. We have some nice tissues, which are nice and soft if you like soft toilet paper. We have Huggies, just for any cleanup. You know, we were all babies once, and this sort of helps. And then if things get really out of control, we have disinfectant wipes, just to make sure we clean up here. Because, you know, just like the water I showed you, the number 1 stuff can sort of go all over the place if you don't aim correctly. And did I mention both of these have a little bit of suction, so they should keep things going in the right direction. But like I said, sometimes things get a little out of control if you are out of control yourself flying around. So we have lots of protective stuff. And of course, you do have your privacy. There's a little door, so other people know that you're in there. Here's a pretty cool place. This is sort of like in your house where everybody meets in the morning. After you wash your face, brush your teeth, you want to find something for breakfast. And this is our kitchen. You might notice there's all sorts of foods here. It's like opening the refrigerator. You got all your different stuff that you want to have: drinks, meats, eggs,
vegetables, cereals, bread, snacks, and that's a good place. That's where you find all the candy. Side dishes, and then some little power bars just in case. So we have all this type of food. Some of it is dehydrated, and so we have to hydrate it, fill it up with water. Some of it is already made, and then all we have to do is heat it up. So something like this, I'm pulling out barbecued beef brisket. Pretty yummy. Not only is this food made in the US, but we also have food here from Japan. We've got Russian food. As you can see, all these red containers are filled with food that's from Russia. And then we get some of our specialty stuff, some things that we like, some of our favorite stuff that your family can send up. In fact, I like fluffernutters, and so I got sent up some fluff so I could make my fluffernutter with peanut butter. So you have a lot of food up here, no problems. So China also has made an attempt to send their astronaut. He's the first Chinese to go around space. He's the first woman, Liu Yang. She also went around the globe. You'll see just how they go. You can see that. So this is the Chinese rocket taking the astronaut. This fellow, Yang Liu, the first man to go to orbit. The first time the Chinese public knew of the event was a half hour after they had a man in space. So how they have done it, first that fellow is introduced to the people, to the president. He's the president of China. So he comes there and he first man, so he comes there and tells him to go to the orbit. They are pushing him inside. But pictures were taken. Now they can be shown. The first time போறதுனால அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். People will be nervous. So he is going in the rocket now. China took a great So he is seeing outside the Earth. He is seeing Earth from space. He is very comfortable. It was a remarkable journey. So he has is eating. Space hero, first hero. The team. So he has to be made ready. Even testing. For pilot, astronaut prepare பண்றது. This is called centrifuge acceleration. உள்ள வச்சு accelerate பண்றாங்க. My temperature, zero G conditions, எல்லாமே டெஸ்ட்லாம் நிறைய உண்டு. இந்த டெஸ்ட் சென்டர் நம்ம பார்க்கலாம் ரஷ்யால. நம்ம பைலட்லாம் டெஸ்ட் ட்ரெயின் பண்ண இடத்த போய் நம்ம பார்க்கலாம். In 1992, the Chinese manned space program was relaunched. ஒரு அஸ்ட்ரோனாட் கிரியேட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. அவன் எல்லாமே எல்லாமே பிசிக்கலா ஃபிட் ஆகணும். To find China's first astronaut. The goal was to find a few lung test. They would live and train in a new space station built on the Chinese space station. Chinese station, not space station. 1,504 candidates. So you see how he is trained. It would take 8 years zero G to condition find test and train the right candidate. He would be China's first man. இது சைனால இருக்கு, நம்மட்ட இல்ல. அதனால நம்ம வந்து நம்மளுடைய பைலட்ஸ்லாம் ரஷ்யாக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணோம். China's space program is controlled by the military. It was the Air Force that selected. We'll see faster. We'll see now. She is skipping. One is life. So now he is going in October. The candidates have come a long way since they first volunteered to become astronauts. They have seen 1,500 of their comrades fail to make the grade. There's time for one last meal before China. He's saying our country's first man, brave space warrior, go on a mission. President is announcing. This is the astronaut. He will bring along with him the hopes.
to fulfill the dreams of the. We will be waiting for your arrival. I will not disappoint you. I will go and come safely, he says. So then you have seen that. He's going inside, going there, he has gone up. The technicians This is a ground control. The monitor is frozen for something like 21 hours. The landing site is in Inner Mongolia. So now he has gone around and then he's landing now. Sparsely populated rolling plains. When it leaves orbit, the spacecraft is traveling at 8 kilometers a second. Re-entry has to be timed to perfection. There is no room for error. Re-entry is taking place. You see re-entry, all flame. No re-entry condition. Parachute deployed. It's a precision re-entry. After orbiting the Earth 14 times, the capsule is in sight of its target. 14 times he orbited the Earth. Then he is getting down, landing on the sea, on the land, land recovery. This is land, like Russians. Americans only go to the sea. Russians and Chinese, they go on land. India will return, get the man back in sea. Sea is more safer. So the module has come back, we hit on the ground. Astronaut is inside. So they are trying to open that door. So the capsule they are trying to open. We are tight. இது டிஸ்ஆர்கனைஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்காங்க டிஸ்ஆர்கனைஸ்ட் அமெரிக்கால எல்லாம் அப்படி இல்லை ரொம்ப கிளீனா இருக்கும் ஒரே கன்ஃபியூஷனுங்க முதல் தடவைனால ஓப்பன் பண்ணிட்டாங்க அவன் உள்ளுக்கு இருக்கான் ஸ்மார்ட் என்ன பண்றான் பார்க்கலாம் இஸ் வெரி ஹாப்பி தேர் Rose in the east, Youngly Way's spacecraft touched down. Just come back. After traveling more than 600,000 kilometers, it landed within 5 kilometers of its intended inner First Chinese to go to space. Just come back. Safely. It was an amazing achievement. The perfect ending to a perfect flight. So this is a major achievement for China, sending man to space and returning him. So next what they are trying to do is space station, like International Space Station. China on the ISS சேரல அவங்க தனியா அவங்களே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உண்டாக்கிட்டாங்க இது வந்து Chinese space this is the model this is orbiting now 2022 it is operational now இதெல்லாம் இது the crew is already 3-man crew they are in space International Space Station மாதிரி சைனாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உண்டாக்கிட்டான் அது வந்து ஆர்பிட் ஆகிட்டு இருக்குது அதுலயும் இங்க இருந்து crew அனுப்ப ஒரு 3 ஆட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் போயிட்டு இருக்கு அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரொம்ப for the last 6 months it is operational. So China has advanced in human space program. What India is going to do? Indian human space program is the space the rocket Paudia rocket is based on the Mark 3 of GSLV. This is the module which will be ejected out. So you will be orbiting in that and then returning to the earth. So for that many developments are taking place. This one girl asked a question, how they will suppose there is a problem, what is the ejection system? This is a crew escape system.
Suppose there is some problem in the booster or anything, we will take off, he can get out, eject himself. There's a separate rockets are there, he will fly and come. Otherwise, once it has gone up, they will eject this out and that will not be used. So he will be in the module. Otherwise, the whole module will get ejected out. ஸோ அதுக்கு முதல்ல ரீஎன்ட்ரி எப்படி இருக்கு, அந்த ரீஎன்ட்ரியில நம்ம சரியா வருமா, ரெக்கவரி பண்ணுவோமா, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம அந்த மாடியூல ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த எஜெக்ஷன் சிஸ்டம் நம்ம காட்டினா இதையும் தனியாக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒரு பைலட்ஸ் ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் நவ் சீயிங் தட் ராக்கெட் ரெடினஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அதுதான் பண்ணணும். ஸோ 2023 is our target to send to the moon to the space. So this is the spaceman, our spaceman. Already his dress, everything is ready. So astronaut dress, ரொம்ப complicated dress, astronaut dress, because he has to be protected in all respect. So that itself is a big thing. So ISRO Gaganyaan, 4 Indian Air Force pilots completed their training in Gagarin Research and Test Cosmonaut Training Center in Moscow. The people who are going to Moscow, the students, they will visit here. They are the potential candidates for the Gaganyaan project. 4 பேர் ரெடியா இருக்காங்க போறது. So let us see what is India doing. For some idea about the Indian program. Thanks to NordVPN for sponsoring today's video. The Indian Space Agency, ISRO, may not be the most well-known space agency across the world. However, even with a small budget and a late start compared to other countries, its achievements have been remarkable. From sending 104 satellites in a single rocket to inserting a probe in a Martian orbit on their first attempt, India is quickly becoming a global player in the space scene. And whereas space agencies like NASA or ESA have a budget of billions of dollars, ISRO has successfully completed interplanetary missions at a fraction of the price. Next up for ISRO is the ambitious Gaganyaan mission, which will be India's first manned space venture. So, what exactly does ISRO hope to achieve with the Gaganyaan mission? Will this be the forerunner of bigger and better things? I'm Alex McColgan and you're watching Astrum. And together we will investigate the details of the Gaganyaan mission and what the Indian Space Agency hopes to achieve in the future. Rakesh Sharma is the first and only Indian citizen to travel in space up until this point. He was part of the Soyuz T-11 mission, which was a collaboration between ISRO and the Soviet space program all the way back in 1984. During this mission, he stayed aboard the Salyut 7 space station, a tiny space station that existed back in the 1980s. Since then, there have been plans for further manned missions from India itself. One such mission began in 2006, but the project never took off due to low funding, meaning it never passed the initial planning stages. Fortunately, however, ISRO's success in space science over the past decade has led to renewed interest in a manned mission. All going well, this will be the next breakthrough for the space agency. In fact, this goal was confirmed by India's Prime Minister, as one of his commitments since being in power has been to send Indians to space again by 2022, and this time independently from any other space agency. So, how will they go about doing this? Well, the initial plan is that ISRO's pride and joy, the GSLV Mark III launch vehicle, will take the Gaganyaan spacecraft into a low Earth orbit at 400 kilometers altitude for 7 days. The spacecraft consists of a crew module where the astronauts stay and a service module that contains a variety of support systems. The spacecraft itself will be propelled by 2 liquid propellant engines. These 2 modules combined make up the orbital module, which can provide life support to the crew for 7 days before they splash down in the ocean. This will be an impressive feat. 7 days in space is quite a long time for a simple capsule. Generally speaking, capsules transporting astronauts have only ever needed to take short trips. For instance, the Russians have docked with the ISS in only 6 hours after takeoff. And even for longer trips, it takes at most about 2 to 3 days.
To meet the 2022 deadline, ISRO has 2 unmanned test launches planned for December 2020 and July 2021 respectively. The 2 unmanned flights will help ensure that everything functions correctly, including the environment control in the modules, and to test whether the capsule will remain safe for humans during the duration of the journey. Human spaceflight simply has to be a serious step up in complexity and thoroughness compared to robotic missions, as there's a lot more at stake should a manned mission fail. Additionally, ISRO has developed a female humanoid robot named Vyom Mitra. This humanoid robot will be part of both the manned and unmanned missions of Gaganyaan. During the uncrewed missions, Vyom Mitra can mimic human functions and will record parameters such as blood pressure and heart rate. Vyom Mitra will also be able to recognize and understand astronauts, and ISRO hopes to see if she can be of some help to them during the manned mission. Other space companies see the value in a robotic colleague too. Recently, SpaceX sent an anthropomorphic test dummy named Ripley to mimic human functions in a similar fashion to Vyom Mitra. In January 2020, ISRO shortlisted 4 men who are going to be part of the Gaganyaan mission. The 4 candidates have already begun their 12-month training at Gagarin Research and Test Cosmonaut Training Center in Russia. Now, of course, humanity already has a lot of experience in low Earth orbit, so this mission is less of a scientific mission, rather more of a technology demonstration mission. However, it is an important first step for ISRO and its future independent missions, which will include Chandrayaan-3, ISRO's 3rd mission to the Moon, and Shukriyaan-1, its first attempt at a mission to Venus. ISRO even hopes to one day build its own space station. So there we have it, a look at some of the exciting missions that will be coming from India. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுதான் அப்துல் கலாம் சொல்லுவார் அடிக்கடி, பெரிய பெரிய எய்ம்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பெரிய எய்ம் இருக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாதம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி ஒர்க் ஹார்ட் அண்ட் பில்ட் நாலேஜ் பாரு. அதான் இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும்னா 7 நூலார் இசைக்க கேட்டோம். இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் என்று அணுக்கள் ஆல் எவ்ரிதிங் இஸ் மூவிங். நான் சொன்னேன்ல, எல்லாமே யூனிவர்ஸ்ல எல்லாமே மூவ் ஆகுது. அதை வந்து 7 நூலார் நம்முடைய பிசிக்ஸ் எல்லாருமே பிசிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அதான் 7 நூலார் இசைக்க கேட்டோம். இடையின்றி கதிர்கள் எல்லாம் சுழலும். என்ன கதிர்கள்னா ஸ்டார்ஸ், அதெல்லாம் சுழலுது. வானூலார் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகிடை பொருட்கெல்லாம் இயற்கையாயின் இடையின்றி கலைமகளை எனது அருளில் எனது உள்ளம் இயங்கினதும். ஏன் நம்ம மாத்திரம் எப்பவுமே இயங்கி கொண்டு இருக்க முடியல? தூங்குறோம், விளையாடுறோம், வேற எல்லாமே செய்யறோம், வேண்டாத வேலையெல்லாம் செய்யறோம், சினிமா பார்க்குறோம், எல்லாம் செய்யறோம். ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவ்லயே அதுல ஏன் நம்ம இயங்கக்கூடாது அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அப்புறம் அப்துல் கலாம் என்ன சொன்னாருன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது துன்பம் வருதுன்னா தயங்கக்கூடாத, நம்ம தளரக்கூடாது. துன்பத்துக்கு துன்பம் கொடுத்து நம்ம கேப்டன் ஆயிடணும். அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர். யாரு? இடும்பைக்கு இடும்பை படாதவர். So why is India 4th country in space? Yesterday's question. Why not India the first? That was the question one girl asked. I forgot her name. I salute her for asking this question. You can become first if you have got a good aim, hard work, build knowledge, and defeat all problems. You can definitely become number 1. We have proved it in BrahMos. We are the only country having a supersonic cruise missile in the armed force. All the 3 services. No other country in the world has got. We have proved number 1. அது மாதிரி ஸ்பேஸ்லேயும் நம்ம 1 நாட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மார்ஸ்க்கு அனுப்புனது சக்ஸஸ்ஃபுல். 104 சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கோம் பிஎஸ்எல்ல. இதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ வி கேன் ஆல்சோ பிகம் ஃபர்ஸ்ட். வி ஹவ் காட் எ குட் விஷன். அப்படி விஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் டயக்ராமத்தை போட்டாங்கன்னா அதெல்லாம் நான் சொன்னேன் ஸ்ட்ரிங்ஸ் சொன்னேன். The universe is full of strings. Everything is finally boils down to strings. Atom finally goes to strings. If you see the brain, human brain, that's also like this. See the map, both are same. This has got neurons, 86 billion neurons connected with neuroids is our brain.
Universe is also trillions of stars. Along with the dark energy, dark matter, or all the galaxy, everything it is in this form. Same form. Our brain is in the same form. So creator is the same. The human creator and the space universe creator is the same. So same design he has used. So have you ever wondered that maybe the universe which we live, it could be just another brain cell to a larger living being. இப்போ இதே மாதிரி இருந்ததுன்னா ஏன் நம்ம யூனிவர்ஸ் மாதிரி பெருசா திங்க் பண்ணக்கூடாது? This is our power of brain. Einstein told he has used only 5% of his brain to find the theory of relativity. Suppose he has used the whole brain, he would have found out something great. So you got a great opportunity. உங்களுக்கெல்லாம் great opportunity இருக்கு. எதுக்கு இருக்கு? To find out something new, to get a Nobel Prize, to make India glory. It is possible. எப்படி possible? You have to energize your brain. அதான் விவேகானந்தர் சொன்னார். You have to think and on the aim. So energize your brain, as Vivekananda told, as Abdul Kalam told, energize your brain for the better living. Okay, so that is the conclusion of today's talk. Hello, stop sharing. Yes, sir. Okay, no questions. What is time now? 7:30. Okay, 1.5 hours I have spoken. So today we have covered a lot of things about the air breathing propulsion. We have seen what is BrahMos also, we have seen Akash missile, we have seen, and then we have gone to the hypersonics. Then we thought we will talk about the human space missions, because many questions came. I don't want to delay it to the future classes, so I thought that I should talk about the human program. And tomorrow PSLV launch is there, so I thought that that should be a kick I should give to you. So human space program is very important. You can also become astronaut, so think about that. You can not only aeronautical engineer, not only the joining ISRO, you can also become astronaut. You can go to space, you can go to land on the moon. Moon, your mother told the moon is shining, you see that, and then fed you. Now you can really reach the moon. It's not difficult. Your age is very good for going to the moon. Well, many people will be traveling to the moon in 2040. You will see our tour. இப்போ நம்மெல்லாம் இப்போ வந்து எங்க போறோம்? அமெரிக்கா போறோம், அதெல்லாம் இருக்குல்ல. முன்னால திங்க் பண்ணோமா? இல்லை. இப்போ எங்க வேணாலும் நம்ம போகலாம் உலகத்துக்குள்ளுக்கு. ஏன் இப்போ நிலவுக்கு போகக்கூடாது, ஏன் மார்ஸுக்கு போகக்கூடாது? இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. another 10-15 years. Okay, children. Sir, good morning, sir. Sir, my name is R. Tarun Kumar, GHS Thirumalpur, sir. Ranipet district, sir. Okay. Sir, my first question என்னன்னா, இப்போ ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சார்? அப்படி வந்து சொல்ல இந்த இன்ஜின் வந்து ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். ஆல்ரெடி ஃபோர்ஸ் இருக்குதுனால ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். அப்படி இன்ஜின் ஆஃப்ல இருக்கு சொல்ல எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? Engine is controlled by the people, pilots. Air force, நம்ம aircraft இருக்குல்ல, aircraft engine start பண்றது யாரு? பைலட். எஸ் சார். இன்ஜின் ஆஃப் பண்ணதும் பைலட் ஆஃப் பண்ணலாம், வந்து லேண்ட் பண்றான்ல. அது மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் இஸ் லைக் an aircraft. ஓகே சார். அந்த இது மேல போறதுக்கு தான் நம்ம வந்து உந்து விசையை வந்து நம்ம ப்ரொபல்ஷன் எல்லாம் கொடுக்குது. மேல போன பிறகு அது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி தான். இட்ஸ் a ஸ்பேஸ் கிராஃப்ட். முதல்ல ஸ்பேஸ்ல இருக்குது, திரும்ப வந்து ஏர்கிராஃப்ட் ஆகிருது, லேண்ட் ஆகும். சார் அப்படி வர சொல்ல எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம எப்படி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து எந்த ஒரு ஸ்கிராட்ச் ஆகும் நம்மளுக்கு கிடைக்குமா சார் ரிட்டர்ன்? ஒரு ப்ராப்ளம் வராது. எல்லா திரும்ப போயிட்டு வந்திருக்காங்களே, 130 ஃபிளைட்ஸ் போயிட்டு வந்திருக்காங்களே, அதுல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் a re-entry system. But only thing is, இந்த பர்டிகுலர் அவர் கல்பனா சோலா ப்ரோக்ராம் அந்த ஃபிளைட்ல அந்த இது ஆக்சிடென்ட் நடந்தது. வேற ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இல்லை. இதுக்கு முன்னால இன்னொரு ஆக்சிடென்ட் இருந்தது. அந்த ஆக்சிடென்ட் வந்து வேற ப்ராப்ளம். இந்த ரீஎன்ட்ரி ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். சார் இப்போ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், மை நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம அடிக்கடிக்கு இப்போ சேட்டலைட், அப்புறமா வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில், அப்புறமா வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதெல்லாம் அமைக்கலாம் சார்.
இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரே ஆர்பிட், நம்ம பூமியோட ஒரே ஆர்பிட்ல தான். இல்ல அப்படிலாம் இல்ல. ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அரௌண்ட் 400 கிலோமீட்டர். Yes sir. Okay, any experiment you want to conduct, you should go out of the controllability of the earth. Earth-உடைய gravity ரொம்ப குறையணும். So above 300 kilometer is the normal place for the space station experiment. As a microgravity வேணும், zero gravity. Okay sir. So நிலாவிலையும் பாத்தீங்களா zero gravity, அதனால தான் அவங்களால ஸ்டேபிளா நிக்க முடியாது. You have to அந்த இது வந்து அந்த கிராவிட்டி வந்து ஜீரோ. Yes sir. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு போகணும்னா 400 கிலோமீட்டர் போகணும். ஆனா சேட்டலைட்ல வந்து அந்த மாதிரி இல்ல. சேட்டலைட்ல வந்து நாளைக்கு போகக்கூடிய சேட்டலைட் 550 கிலோமீட்டர்ல போகும். நம்ம 800 கிலோமீட்டர் லான்ச் பண்ணலாம். இதெல்லாம் ஆர்பிட்டிங் சேட்டலைட். அப்புறம் வந்து இது கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா 36,000 கிலோமீட்டர்ல போகுது. அப்படி ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட் உண்டு. எல்லாமே வித்தியாசமா தான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நார்மலாட்டு அரௌண்ட் 400 to 420 கிலோமீட்டர்ல they will operate. ஓகே சார். சார் என்னோட லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन சார், இது வந்து எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற டவுட் சார். சார் இப்போ நம்ம ஏரோநாட்ஸ்லாம் வந்து ஸ்பேஸுக்கு போறாங்களா சார், அவங்க வந்து இங்க இருக்கிற நிலவு அப்புறமா வந்து வெள்ளி அந்த மாதிரி கோள்களுக்கு மட்டும்தான் சார் போயிட்டு வராங்க. இது வந்து இது வரையும் தான் போக முடியும் அப்படின்னு ஒரு எல்லை எதனா இருக்கா சார்? இல்ல நம்ம அதை தாண்டி இந்த வேற வேற கோள்களுக்கு எல்லாம் போக முடியுமா சார்? இனிமேல் போவாங்க. இனிமேல் அது சார் அதான் சார் இந்த இதுவரைக்கும் மூன் போயிருக்காங்கல்ல. ஆமா சார். இனிமேல் in another 2-3 yearsல வந்து மார்ஸ்க்கு போயிருவாங்க. ஓகே சார். So Elon Musk is going to send a man to the Mars. ஓகே சார். சார் இதை விட்டு இந்த சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போக முடியுமா சார்? ஆனா அதுக்கு வந்து டைம் முதல்ல வந்து you have to consider the time. ஏன்னா இங்க இருந்து 3 போறதுக்கு 4 நாள் ஆகுது. மார்ஸ்க்கு போறதுக்கு 9 மாசம் ஆகுது. இந்த 9 மாசம் உள்ளுக்கு இருக்க முடியுமா? முடியாது சார். அது கஷ்டம் இல்ல. அதனால நம்ம லாங் டிராவலுக்கு வந்து அதுக்குள்ள ஸ்பீடை கூட்டணும். தான் நியூ ப்ரொபல்ஷன்லாம் வருது. நியூக்ளியர் ப்ரொபல்ஷன், இந்த மாதிரி பிளாஸ்மா ப்ரொபல்ஷன், லேசர் ப்ரொபல்ஷன் அப்படிலாம் நிறைய வந்துருக்கு. அது வந்து ஸ்பீடை கூட்டக்கூடியது. இப்போ ரிசர்ச் வந்து 9 மாசத்துல நம்ம போகக்கூடிய மார்ஸை 3 daysல போக முடியுமான்னு ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரும்போது மேன் போகலாம். இல்லைன்னா 9 மாசம் உட்கார்ந்து இருக்க முடியாது உள்ளது. ஓகே சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த கிளாஸ் படிக்கிற? ஹலோ தருண்குமார், which standard? 11th standard sir, GHS திருமால். Good question. Okay sir. Good evening sir. யாரு? I am UKS Government High Secondary School, Timalpur, Ranipet district sir. What is your name? UKS sir. I'm not seeing your thing. Okay, ask question. சார் பிரம்மோஸ் மிசைல் வந்து டார்கெட்டை நோக்கி லான்ச் பண்ண பிறகு டார்கெட் மேல ஹிட் ஆயிட்ட பிறகு பிளாஸ்ட் ஆகுமா இல்ல அதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட் ஆயிடுவாங்க சார்? அதோட எல்லாமே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். எல்லாமே ஷிப் டார்கெட்னா அந்த ஷிப் இருக்காது. ஓகேங்க சார். சார் மை அனதர் क्वेश्चन இஸ் சார், இதுக்கு முன்னாடி அப்போலோ மிஷன் மூலமா 1972க்கு முன்னாடி நிறைய பேர் 12 மெம்பர்ஸ் வந்து மூணுக்கு போயிருக்காங்க சார். 12 people have gone so far. சார் அதுக்கப்புறம் மாடர்ன் டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துட்ட பிறகு ஏன் சார் மூணுக்கு போல யாரும்? இப்போ வந்து மூணுல வந்து அந்த சாம்பிள் எடுத்து வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த காம்படிஷன் இல்லை, ரஷ்யன்ஸ் போகல, காம்படிஷன் இல்லை. ரெண்டாவது வந்து மூணுல போய் நம்ம போய் என்ன பண்ண போறோம்னு ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு. அதனால அவங்க அப்படியே அதில் விட்டுட்டாங்க. ஏன்னா 3 ரிசர்ச் பதில் நம்ம வந்து இன்டர்நேஷனல் உள்ள அது பிளானட்டரி ரிசர்ச் பண்ணலான்னு ஐடியாவில் வந்துடுச்சு. இப்போ என்னன்னா அந்த மூணுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து நான் சொன்ன ஹீலியம் 3 அந்த மாதிரி எக்ஸாட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால நம்ம 3 போகணும். மார்ஸுக்கு ஆள் அனுப்புறது 3ல இருந்தே நம்ம அனுப்பலாம். இப்படிப்பட்ட ஐடியாலாம் வந்ததுனால இப்போ 3க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச நாளா 72ல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் 22 வரைக்கும் நியர்லி 30-50 years நம்ம வந்து அதை 3 பத்தி யோசிக்கல. இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்க சார். சார் மை அனதர் क्वेश्चन இஸ் சார், Voyager ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஜூபிட்டர் தாண்டி இன்னும் வர்க்கிங்ல இருக்கு சார். அது டேட்டா நம்ம எர்த்துக்கு எப்படி தருது? ஸ்பேஸ் கிராஃப்ட் சார் Voyager ஸ்பேஸ் கிராஃப்ட் Voyager has gone beyond.
அது வந்து நம்முடைய சோலார் சிஸ்டத்துக்கு தாண்ட போகுது. சார் அது டேட்டாஸ் எர்த்துக்கு எப்படிங்க சார் தருது? கம்யூனிகேஷன் லிங்க், ரேடியோ லிங்க், எல்லாத்துக்குமே ரேடியோ லிங்க் இருக்கு. இப்போ எந்த சேட்டலைட் இருந்தாலும் சேட்டலைட் எல்லா இன்புட்டும் நமக்கு வருது இல்ல சார். அது மாதிரி வாயேஜர் எந்த டிஸ்டன்ஸ்னாலும் லிங்க் வரும். ஸோ இது ஸ்பேஸ்ல லிங்க் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். இஸ் ஆல் ரேடியோ லிங்க். ஓகேங்க சார். Hello, sir. Yes. Sir. What's your name? Komadi, sir. Komadi. In the standard? I'm studying 12th standard, sir. 8th standard. Which school? Government Higher Secondary School, Thirumalpur, sir, Ranipet district. Okay. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பிராமஸ் ஹைப்பர்சோனிக் ஏன் சார் ரொம்ப வேகமா இந்தியாவிலே ஏவுகணையில ரொம்ப இதுவா இருக்கு, சிறந்து இருக்குன்னு சார்? கொஸ்டினை கிளியரா கேளுங்க. பிராமஸ் ஹைப்பர்சோனிக் இருக்குங்க சார், அது ஏன் சார் வேகமா வந்து இது பண்றாங்க சார்? வேகமா பைய போணுமா ஸ்லோவா போணுமா? இல்ல சார், வேகமா போறதுனால அதோட யூசஸ் என்ன சார்? எனிமே சீக்கிரம் தாக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஸ்பீட். இனிமேல் உள்ள ஃபியூச்சர் வார் இஸ் ஸ்பீட். இப்போ ஸ்பீட் இருக்கும்போது இது பவர் வந்து கைனடிக் எனர்ஜி இஸ் ஆஃப் v ஸ்கொயர்ட், வெலாசிட்டி ஸ்கொயர். யூ வாண்ட் டு டேக் தி அட்வான்டேஜ் ஆஃப் தி வெலாசிட்டி. அதனால நமக்கு வந்து ஸ்பீடா போகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம எதிரியை தாக்குது நினைக்கிறதுக்கு முன்னால அவனை தாக்கணும். வருதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே அவனை தாக்கணும். அதுக்கு ஸ்பீடு வேணும். மூணாவது வந்து ஸ்பீடுல போகக்கூடிய எந்த மிசைலையும் வந்து ட்ராக் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஸ்பீடா போறோம். ஹைப்பர்சானிக். ஓகே. another question என்னன்னா சார், நீங்களும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் இணைந்து அவருடைய ஜர்னிலாம் எங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றீங்களா சார்? ஓகே. இது நம்ம we are studying rocket science, not be about me. Okay. Okay. We'll see. Thank you, sir. Okay. Good evening, sir. Hemchandar. I am Yamachandran, GHS Thirumalpur, 10th standard, sir. Okay. Ranipet. சார், இப்போ மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஏற்படுற சேதாரத்தை நம்மளால கம்மி பண்ண முடியாதா சார்? மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சேதாரம் ஏற்படுத்துது இல்ல சார், வேகமா போய் அடிக்கும் போது? வேகமா அதை நம்ம எனிமியை வந்து அடிச்சு தானே கொல்ல முடியும். அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா சார்? ஏன் கம்மி பண்ணணும்? வார்னா என்னது? ஹலோ, நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? இதெல்லாம் மிசைலுங்க கிடையாது. இது பவர்ஃபுல் டிஸ்ட்ராயர். மிசைல் எதுக்காக பண்றோம்? நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு. ஏதாவது வார் வந்துட்டுனா அந்த வார்ல நம்ம யூஸ் பண்ணி எனிமியை தாக்கணும். அவனை டிஸ்ட்ராய் பண்றதுன்னு நம்முடைய எய்ம். அதுல ஓகே சார். நீங்க ராமாயண மகாபாரதெல்லாம் பார்க்கலையா? ராமன் வந்து ஏன் வந்து ஒரு ராவணனை கொன்னாரு? அது மாதிரிதான் எனிமியை தாக்கணும். எனிமியை தாக்கணும்னாக்கா அவனை வந்து அடிச்சு உடைக்கணும். அதான் எய்ம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ். ராக்கெட் வந்து நம்ம விடக்கூடியது பிஎஸ்எல்வினா இப்படியே சேட்டலைட் இன் தி ஆர்பிட். மிசைல்னா யூ கோ அண்ட் ஹிட் தி எனிமி அண்ட் டிஸ்ட்ராய் தி எனிமி. ஓகேங்க சார். சார், மை another question சார். இப்போ ஹீலியம் 3 மூன்ல மட்டும் தான் கிடைக்குமா சார்? எர்த்ல அது மாதிரி பிளானட்ல வேற எங்க கிடைக்காது? எர்த்ல இல்ல. மூன் தான் நமக்கு நியரஸ்ட். அதனால நம்ம மூன்ல இருந்து தான் சாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம். பண்ணதுல நிறைய இருக்குது, தெரிஞ்சிருக்கு. அந்த ஏன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த மூன்ல இருந்து எடுத்த சாம்பிள்ல எல்லாத்துலேயுமே ஹீலியம் 3 இருக்கு. அதனால வந்து இப்போ உள்ள இதை வந்து ஃபியூஷன் எனர்ஜி நம்ம டெவலப் பண்ணி மூன்ல உள்ள ஹீலியம் 3 கொண்டு வந்து எனர்ஜி டெவலப் பண்ணா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே லைட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், குட் ஈவினிங் சார். Sir, I am G. David. I am David. Yes, sir. 9th standard, sir. Very good. Sir, இப்போ வந்து நம்ம ராக்கெட் வந்து மேல அனுப்பும் போது கிராவிட்டி இருக்கும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு கடல்ல விழும், இல்லைன்னா வேற எங்கன்னா விழுந்துரும் சார். ஆமா, கடல்ல தான் விழும். எஸ் சார். ஆனா கிராவிட்டி இல்லாத இடத்துக்கு போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ஸ்பேஸ்லயே இருக்குமா இல்ல கீழே விழுந்துருமா சார்? நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம ராக்கெட் விடுறோம். ராக்கெட் கீழே உள்ள மேல ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு. மேல உள்ள ஸ்டேஜ்ல வந்து இருக்கும்போது ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா அது ஆர்பிட் சுத்திட்டே இருக்கும், பூமியை சுத்திட்டே இருக்கும். ஓகே சார். விழாது, பூமியை சுத்தி இருக்கும். சப் ஆர்பிட்டல் ஃபிளைட்டு இல்லைன்னா ஆர்பிட்டால இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ராக்கெட் வந்து இப்போ ரீசெண்டா விட்ட ஒரு ராக்கெட்ல அந்த 3rd ஸ்டேஜ்ல உள்ள கிரையோஜெனிக் ஸ்டேஜ் இக்னைட் ஆகல. அப்ப அது ஆர்பிட்ல போயிடுச்சு. ஆர்பிட்ல போகக்கூடியதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்.
ஆர்பிட்ல போய் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது டிஸ்ட்ராய் ஆகி கடல்ல விழும். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம கடல் 71%. அதனால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். கடல்ல தான் போய் இவ்வளோ மேக்ஸிமம். மை அனதர் क्वेश्चन சார். சார் இப்போ வந்து நம்ம ராக்கெட் வந்து அதாவது 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல சார் போவோம்? அது வந்து ஸ்பீட் வேரி ஆகிட்டே இருக்கும். முதல்ல வந்து நீங்க டேக் ஆஃப் பாக்குறீங்க, போக 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 ஸ்பீட் கூடும். ஏன் ஸ்பீட் கூடும்? மாஸ் குறையுது, இந்த வெயிட் குறையும், ப்ரொப்பலன்ட் பர்ன் ஆயிடுச்சு. அதனால ஸ்பீட் கூட்டிகிட்டே போகும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்பிட் பண்ணா 7.9 km/s ஸ்பீட் வேணும். அந்த ஸ்பீடுக்கு அது போகணும். அது வந்து முதல்ல டேக் ஆஃப்ல அது வராது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அது இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் மல்டி ஸ்டேஜ் ராக்கெட் வச்சிருக்கோம். ஸ்டேஜ் நிறைய இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்குல்ல. அதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்த வெலாசிட்டி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அது எந்த ஆர்பிட்டுக்கு போகணுமோ அந்த ஆர்பிட்டில் உள்ள வெலாசிட்டி நம்ம வரணும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ டேவிட். ஓகே சார். Good evening, sir. Jeeva. Good evening, sir. My name is Jeevadashini, Government Higher Secondary School, Tirumalpur, Ranipete District. My first question is, why astronauts wear white space suits? Why astronauts are using space suit? So astronauts and when they go to space, if they are inside, they don't need a space suit. So you have seen Sunitha Williams without a space suit because he is inside the space station. But suppose she has to get out and do some experiment outside the space station, then she has to wear the white color எதுக்கு யூஸ் பண்றாங்க சார்? வேற கலர் யூஸ் பண்ணாத? எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படிதான், ஒரு இது கிடையாது. நீங்க green suit போட்டுக்கங்க. அடுத்து நீங்க போங்க. Okay sir, my next question is, சீல இருந்து நம்ம எனிமி ஷிப் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து ஒரு ராக்கெட் விடுற மாதிரி வீடியோல காமிச்சிங்க. அது வந்து நம்ம ராக்கெட் நம்ம ஷிப்பே வந்து இதுவா டேமேஜ் பண்ணிட்டுன்னு சொன்னீங்க. அது வந்து பண்ணாம எதனா பண்ண முடியுமா சார்? ஓகே, அது பண்ணலாம். இப்போ வந்து ஆக்சுவலாட்டு நம்மளுடைய கேப்பபிலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவோம்னாக்க அந்த ஷிப் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ஒரு போட் வச்சு அதில் வந்து டார்கெட் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் முதல்ல. அப்புறம் வந்து யூசருக்கு என்ன வேணும், நம்முடைய எனிமி இன்னொரு ஷிப்பு கொண்டு வந்தோம்னா அந்த ஷிப்பை நம்ம உடைக்க முடியுமா இந்த வார்கெட் வச்சு அப்படின்னு அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அதனால இந்த வார்கெட்டை நீ ஒரு லான்ச் பண்ணு. நான் ஒரு ஷிப் வந்து எனக்குள்ள ஷிப் எப்பவுமே நிறைய ஷிப் இருக்குது நேவில, அதை வந்து டீகமிஷன் பண்ணுவாங்க. டீகமிஷன் அந்த ஷிப்புனால யூஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷிப் நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. டீகமிஷன் ஷிப் தான் நம்ம இடிக்கிறோம். ஓகே சார். சார் நான் இன்னொரு क्वेश्चन கேட்கலாமா? What are the disadvantages of having too many satellites? Too many satellites-னாக்க நிறைய சேட்டலைட் நம்ம விடுறத எதுக்கு விடுறோம்? பர்பஸுக்கு. இப்போ வந்து இலான் மஸ்க் வந்து நிறைய சேட்டலைட் ஸ்டார்லிங் சொல்லிட்டு என்னன்னா கம்ப்ளீட்டா இன்டர்நெட் மாதிரி அவருடைய கம்ப்ளீட் இன்டர்நெட் மாதிரி உலகத்துக்கே அப்படி கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவர் பாக்குறாரு. அது மாதிரி நம்ம வந்து இன்டர்நெட்டுடைய அவசியத்துக்கு வந்து நிறைய ஸ்டேஷன் இருக்கணும். ஜிபிஎஸ்ல வந்து நம்ம கார்ல எங்க போறோம், அமெரிக்காலயும் போவோம், எங்க வேணாலும் போவோம், ஜிபிஎஸ் இருக்கு நமக்கு. அதுக்கு நிறைய சேட்டலைட் வேணும். அப்படி பர்பஸ் வச்சுதான் சேட்டலைட். ஒரே சேட்டலைட்ல வந்து பண்ணணும்னாக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கணும், ஒரு அந்த கேப் இருக்கணும், உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு, இதுவும் சுத்திக்கிட்டே இருக்குது. அதனால நமக்கு வந்து நிறைய சேட்டலைட் இருந்தாதான் அந்த மாதிரி மிஷன் எல்லாம் பண்ண முடியும். அது மிஷனை பொறுத்தது, நம்ம பண்ணணுமோ அதை பொறுத்து இருக்கு. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் மேன். Sir, good evening, sir. Naveen Kumar. My name is C. Naveen Kumar. I am from Tirumalpur GHS, sir. My question is, sir, இப்போ ISRO program 2023ல வந்து ரோபோட்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். அது வந்து நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸ்பேஸ்ல போறது மனிதன் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போய் வந்து உலகத்தை சுத்திட்டு வர முடியுமாங்கிறத பார்க்க போறோம். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பிறகு வந்து ஸ்பேஸ்ல இருந்து அந்த இது மாடியூல்ல இருந்து வெளியே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது எல்லாம் பின்னால. அதுக்கு பின்னால வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்.
அதுக்கு பின்னால் வந்து மூன்ல இந்தியன் இறங்குறது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவாங்க. ஓகே சார். சார் மை அனதர் கொஸ்டின் இஸ், இப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க சார், நடுவில் ஹைட்ரோசோனிக் பிக்சர் போட்டு கிருஷ்ணருடைய பிக்சரை போட்டிருந்தீங்க சார், சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. அது என்னது சார்? அதாவது நீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? கிருஷ்ணன் பத்தி தெரியுமா? எஸ் சார். அவரு கையில இருக்கக்கூடிய சுதர்சன் சக்கரா. எஸ் சார். சுதர்சன் சக்கரம் கிருஷ்ணன் மாத்திரம் தான் உண்டு, வேற ஒரு கடவுளுக்கு அது கிடையாது. எஸ் சார். வேற உள்ளதெல்லாம் ஆரோ. ஒரு சிவனுக்கு இருக்கக்கூடியது வந்து திரிசூல், சிவன் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வெப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம கதை, அது உண்மை இல்லை கதை. இப்போ வந்து இதுல உள்ள இவருடைய சுதர்சன் சக்கரம் வந்து அவர் வந்து மைண்ட்ல ஆப்ரேட் பண்றாரு. அது வந்து எப்பவுமே சுத்திக்கிட்டு இருக்கு. அது சொல்ல நீ அவனை போய் அவன் கழுத்தை வெட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்போ அது போய் அந்த அவனுடைய எனிமியை இது பண்ணிட்டு அவர் கையில வருது. ஓகே, அது வந்து ரிட்டர்னபிள் போயிட்டு வந்து அது எப்பவுமே அவர் யூஸ் பண்ணலாம், அப்படிப்பட்டது. அதே மாதிரி நம்ம ஏன் ஒரு ராக்கெட் ரீயூசபிள் ராக்கெட் உண்டாக்கூடாது? ஏன்னா எனிமியை தாக்கக்கூடிய மிசைல்னா அந்த எனிமியோட அந்த மிசைல் போயிடும். பிரம்மோஸ்லாம் வந்து திரும்ப வராது, அந்த எனிமியோட போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எனிமியை தாக்கக்கூடிய வார்ஹெட்டை விட்டுட்டு அதை அப்படி சுத்திட்டு திரும்ப வர முடியுமா? இந்த மாதிரி நினைக்கிறது நம்ம இந்தியன் மட்டும்தான் இப்படி நினைக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணன் வந்து இந்தியாவில தான் இருக்காரு, வேற கண்ட்ரில கிருஷ்ணன் பத்தி தெரியாது. அதனால வெப்பன் பத்தி உள்ள ஐடியா எல்லாமே இந்தியன்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு இதாட்டும் நம்ம வந்து யோசிக்கிறோம். எல்லாரும் உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கணும்னாக்கா புதுமையான எண்ணங்கள் இருந்தாதான் நம்ம உலகத்துல 1 இருக்க முடியும். அதனால தான் இது. ஓகே சார், தேங்க்யூ சார். டாக்டர் பால்முருகன், நேத்து அந்த கேள்வி கேட்டாங்கல்ல ஒரு பொண்ணு. ஆமாங்க சார், குண்டூர் சுப்பியா பிள்ளை. நம்ம உலகத்திலேயே நம்ம முதலாக ஸ்பெயில் ஆகக்கூடாதுன்னு அந்த பிள்ளையுடைய அந்த பேர் எனக்கு வேணும் சார். அபிநயா சார். அபிநயாவா? டீச்சரே நீங்க டீச்சர் சொல்லுங்க, அவங்க எப்படி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையா? நல்லா படிப்பாங்க சார். வணக்கம் சார், நான் அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் பூங்குடி. அவ நல்லா அந்த அவங்க இப்ப அந்த இது பிள்ளை இருக்குதா, பேசுமா? இருக்காங்க சார், அவ ரெகுலரா பேச சொல்லுங்களேன். அவளுக்கு அன்மியூட் பண்ணணும். பரவ பேச சொல்லுங்க. அபிநயா, Abhinaya, you are unmute and speak to me. Sir, good evening, sir. So your question triggered me, you know, Abhinaya. Abhinaya. Yes, sir. நீங்க கேட்ட கேள்வி, ஏன் 4வது இடத்துல இருக்கீங்க முதல் இடத்துல போன்னு சொன்னீங்கல்ல? Yes, sir. நான் என்ன சொன்னேன்னா, நல்ல விஷன் வேணும், அது மாதிரி நீங்க எல்லாம் ஸ்பேஸ் இதுல சேரணும்னு சொன்னேன். ஓகே சார். உலகத்திலேயே நம்ம முதல் இடத்துல இருக்கக்கூடிய இதுல எந்த இடத்துல இருக்கிறோம்? பிரம்மோஸ் குரூஸ் மிசைல நம்ம நம்பர் 1. அதனால தான் இந்த அதை நான் காட்டினது. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது சார். ஓகே சார். ஸ்பேஸ்ல வந்து முன்னுக்கு வரணும்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய விஷன் வேணும். அந்த மாதிரி விஷன் தான் முடியும். ஏன்னா அதுக்குள்ள பட்ஜெட் வேணும். இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் பட்ஜெட்லாம் நம்ம கொஞ்சம் குறைவு தான். இப்போ இந்த வருஷத்துல வந்து நம்ம வந்து ஒரு 10,000 12,000 crore தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதே சமயம் நாசால எல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அவனுடைய ப்ரோக்ராமுக்கு. அந்த மாதிரி நம்மள்ட்ட இல்லை. அதனால விஷனும் ஷுட் பி ரிலேட்டட் டு த மணி அவைலபிள். ஆனா நம்ம புதுமையான கான்செப்ட் இருந்தா எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணிடலாம். ஓகே சார், அதான் முக்கியம். அதனால யூ திங்க் ஹவு டு மேக் நம்பர் 1 இந்தியா. திங்க். ஓகே சார். அபிநயா, எஸ். எந்த கிளாஸ்? 12th standard, sir. 12th? Yes, sir. 12th standard. Okay. What you are going to do next after 12th? After 12th, what you are going to do? What is your aim? Editing, sir. Editing, film editing. Editing? Journalism? Film editing, sir. Editing means what? Anything or editing? What you are saying? Sir, film editing, sir. Film editing. Okay. So, okay. Okay, sir. Right. Next question. Sir, good evening, sir. I'm Adbi Rakshita, 9th standard from Tiruvallur ABS Vidya Mandir.
So I do have two questions. That you told about the ammonium propellant fuel, which is used in rockets. Instead of ammonium propellant. No, not US. Everybody is using. The ammonium propellant is not found out by America. See, don't think America is a great nation. No. Many people are doing. நம்ம இந்தியால பண்ணக்கூடிய ராக்கெட் எல்லாமே அம்மோனியம் பெர்குளோரேட் தான். Yes sir. நான் கேக்குறது வந்து அம்மோனியம் ப்ரோபல்னேட்டுக்கு பதிலா வந்து நம்ம ராக்கெட்ஸ்ல வந்து என்ன மாதிரியான ஃபியூவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? Solid fuelல most efficient is ammonium perchlorate. You can use sodium perchlorate, you can use potassium perchlorate, you can use anything. But எதுக்கு நம்ம maximum efficiency எதுன்னு தான் நம்ம பார்ப்போம். Yes sir. So, ammonium perchlorate has got maximum energy when it is an oxidizer. Then you oxidizer to fuel ratio இருக்கு. So with less quantity you can get the energy with ammonium perchlorate. If you go for potassium perchlorate also it will work. There are so many fuels are the oxidizers are available. Anything chlorate rate oxygen no you can use. Yes sir. நம்ம பொட்டாசியம் அந்த சிவகாசி பொட்டாசியம் எல்லாம் வந்து அவங்க வந்து வேற யூஸ் பண்றாங்க. சோடியம் பெர்குளோரேட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. You can use anything. Okay, yes sir. And my next question is about the helium-3 which is present in moon sir. இப்போ வந்து ஹீலியம்-3 வந்து மூன்ல இருக்கு, நம்ம எர்த்ல வந்து கிடையாது. அதோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம எர்த்ல இருந்து கொண்டு வரும். அண்ட் நம்மளோட ஸ்பேஸ் டிராவலை இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்க வந்து நம்ம லான்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே மூன்ல வைக்கிறதா இப்போ பிளானிங் இருக்கு. அப்போ வந்து அது வந்து நம்மளோட மூனோட அட்மாஸ்பியரையும் நம்மளோட எர்த்துக்கு ஏதாவது மூணால வந்து நமக்கு டேமேஜஸ் ஏதாவது ஏற்படுமா? ஒரு டேமேஜ் வராது. ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு சின்ன क्वेश्चन என்ன அப்படின்னா வந்து நான் இப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் ஜங்க்ஸ் அண்ட் டெப்ரிஸ் வந்து ரிவால்விங் ஆயிட்டு அந்த டெப்ரிஸ் வந்து ஃபியூச்சர்ல நம்ம லான்ச் பண்ற சேட்டலைட்ஸ்க்கு எல்லாம் டேமேஜஸ் காஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த டெப்ரிஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்படுதா சார்? கரெக்ட். நான் வந்து அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னால. ஒரு லெக்சர் அது மாத்திரம் இருக்கு. டெப்ரிஸ் ஆஸ்ட்ராய்டு ஹிட்டிங் தி எர்த், ஹவ் டு ப்ரொடெக்ட் தி எர்த் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு பேசும்போது. அந்த டைம்ல நான் சொல்றேன். ஓகே சார், ஷூர் சார். Thank you சார். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். I am Birubesh, 9th standard. School name is Government High School சார். ஓகே. என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்ப வந்து ராக்கெட் வந்து மேல அனுப்புறாங்க சார். அப்போ வந்து அது வந்து அட்மாஸ்பியர், ஓசோன் லேயர் எல்லாம் கடந்து தானே சார் போணும். ஆமா. அப்போ வந்து இப்போ ஓட்டை விழுது, அது ஓசோன்ல ஓட்டை விழுதுன்னு சொல்றாங்க சார். அப்ப நம்ம ராக்கெட் அனுப்பும் போது வண்டி அங்க ஹோல்ஸ் விழாதா சார்? ஓசோன் ஹோல்னா என்ன மீனிங்? இந்த எர்த்ல உள்ள இது வந்து ஒரு எர்த்துக்கு மேல ஓசோன் லேயர் இருக்கு. ஓகே. எர்த்துடைய ஒரு இடத்துல எர்த்ல நியர் அண்டார்டிகா நம்முடைய இந்த கிரீன் ஹவுஸ் ஸ்டடிடு இது உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே? எஸ் சார், சொல்லி தந்திருக்காங்க சார். குளோபல் வார்மிங் இருக்குல, அது சொல்லி தந்திருக்காங்க சார். இந்த டவுட் எனக்கு அப்படியே I will answer to you. குளோபல் வார்மிங்னால என்னாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லேயர் கான்சன்ட்ரேஷன்னால the heat is not dissipating out. அந்த லெக்சர் அதுக்கு தனி லெக்சர் இருக்கு. நான் பேசும்போது அது சொல்ல போறேன். எப்படி ஏன் குளோபல் வார்மிங் வந்தது என்ன ஆச்சுன்னு சொல்ல போறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ராக்கெட் மேல போக அதனால ஹோல் உண்டாகுமா? இல்ல, அது வந்து ஒண்ணுமே செய்யாது. அது இட் இஸ் பாசிங் த்ரூ. நம்முடைய கிரியேஷன் தான் அந்த ஹோல். நம்ம மனிதன் தான் பூமியை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ராக்கெட் கெடுக்காது பூமியை, மனிதன் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கான்? நிறைய நிறைய மரங்களை வெட்டுறான், எல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் தப்பு. அதனால என்ன ஆகுதுன்னா, நேச்சர் இஸ் ஆங்கிரி வித் அஸ், எர்த் இஸ் ஆங்கிரி வித் அஸ். அதனால தான் பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம், கொரோனா எல்லாம் ஏன் வந்தது? எர்த் இஸ் ஆங்கிரி வித் அஸ். இந்த மாதிரி எல்லாம் வரும், நிறைய டிசாஸ்டர் வரும். சார் another one question சார். நம்ம 4th இடத்துல இருக்கோம், ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும்னு சொல்றாங்க சார். நம்ம 4th இடத்துல இருக்கோம், ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்கணுமா சார்? கொடுங்க.
அந்த பெஜிட் ட்ரையாங்கிள்னு ஒன்னு இருக்குல்ல சார்? என்ன ட்ரையாங்கிள்? பெஜிட் ட்ரையாங்கிள்ட்டு. What triangle? I don't know. What is the name you are saying? Bridget triangle, sir. What is that Bridget triangle? Spelling? BRADG. Bridget triangle. What is that? அது வந்து 3 கடலும் சீயும் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்களா சார்? பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் சார். பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் எஸ் சார், எஸ் சார். அங்க எஸ் சார், எஸ் சார். ஓகே, பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் வந்து எர்த்ல இருக்கு. சார் அப்ப வந்து அங்க வந்து சேட்டலைட் விட்டு அனுப்பி பார்த்தா நம்ம இடம் ஃபர்ஸ்ட் ஆவாதா சார்? இல்ல பெர்முடாஸ் ட்ரையாங்கிள்ங்கிறது என்னன்னா, பெர்முடாங்கிறது ஒரு ஐலண்ட். ஓகே, அந்த ஏரியால வந்து ஏதாவது ஏரோப்ளேன் போச்சுன்னா அல்லது ஷிப் போச்சுன்னா திடீர்னு அதெல்லாம் வந்து காணாம போகுது. அது எதனாலன்னாக்கா இந்த எர்த்தினுடைய ஆக்டிவிட்டி, நம்ம வல்கானிக் ஆக்டிவிட்டி இருக்குல்ல எர்த்ல, அது வல்கானா பெரிய வல்கானால இருந்து மேல எமிட் ஆகுது. இது கீழே உள்ள வல்கானா எமிட் ஆகுது. அப்போ சில ஷிப்புகள் அப்படி போகும்போது அது எமிட் ஆச்சுதுன்னா அந்த ஷிப்பு காணாம போயிடும். அதே மாதிரி அது ஏர்கிராஃப்ட் காணாம போகணும்னா அந்த டிஸ்டன்ஸ்ல. இப்ப நம்ம ராக்கெட் விடுறது அங்க விடலையே, அந்த இடத்துல விடலையே, நம்ம இங்கெல்லாம் இருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ராக்கெட் விடக்கூடிய ஸ்டேஷன்லாம் தனியா இருக்கு. அதனுடைய அந்த ஆங்கிள், அவங்க விடக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா அது பர்முடா ட்ரையாங்கிள்ல போகாது. எஸ் சார். தேங்க் யூ சார். அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால தான் அந்த இது நடக்கும். எஸ் சார். பர்முடா சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க் யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சார் அனுராதாவா? ஆமா சார். அனுராக். சார். சார் என் பேர் அனுராக் தேவச்சந்திரன் சார். நான் கிளாஸ் 9 படிக்கிறேன் சார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்ல ஒரு மிசைல் இருக்கு அப்படின்னா, என்ன எனிமி கிட்ட ஃபைட்டர் ஜெட்ல ஒரு மிசைல், இந்த சுகோயில மிசைல் இருக்குங்களா சார்? ஆமா, சுகாயில. இப்போ எனிமி 30 ஏர்கிராஃப்ட், சுகாய் 30 ஏர்கிராஃப்ட். இப்போ ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் அது. ஓகே சார். இப்போ எனிமி இருக்காங்கன்னா மிசைல் லான்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த மிசைலுக்கு எப்படி சார் கரெக்டாக தெரியும் எப்போ இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணி அது முன்னாடி போகணும்? இந்த ஏர்கிராஃப்ட்ல போகக்கூடிய வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. அவனுடைய எந்த இடத்துல எனிமியுடைய ஷிப் போகுது, எந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முதல்ல அவைலபிள். அப்போ அவன் மேலே டேக் ஆஃப் பண்ணிட்டு அவன் வந்து பார்க்குறான், இந்த கோஆர்டினேட்டு கிட்ட பக்கத்துல ஷிப் போகுது. அப்போ அந்த கமாண்ட் கொடுக்கும்போது அந்த எந்த இடத்துல இந்த இது இருக்கோ, டார்கெட் இருக்கோ, அந்த டார்கெட்டுடைய கோஆர்டினேட் லாட்டிடியூட் லாங்கிடியூட் அதை இன்புட்டா அந்த மிசைல கொடுக்குறான். அந்த மிசைல் அங்க போகுது, ஆனா டார்கெட் ஷிஃப்ட் ஆயிரும். ஷிப் மூவ் ஆகும்ல, அது இந்த மிசைலே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை உடைச்சிடும், ஷிப் உடைச்சிடும். அந்த மாதிரி இப்போ மிசைல் கீழே விழும்போது இப்போ அது கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தானே சார். இப்போ அதுவா எப்படி தானா ஸ்டார்ட் ஆகி போகுது? ஸ்பீடு ரொம்ப அதிகம். மிசைல் கிராவிட்டி எல்லாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் ஃபார் மிசைல். அதுவும் மிசைல்லாம் நிறைய மிசைல் நம்ம விடுறோம். இது வந்து க்ரூயிஸ் மிசைல் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், கான்ஸ்டன்ட் ஆல்டிடியூட், லோ ஆல்டிடியூட்ல போகக்கூடியது தான் க்ரூயிஸ் மிசைல். இது க்ரூயிசிங். வேறவுடைய அக்னி எல்லாம் வந்து பேலஸ்டிக் மிசைல், இது க்ரூயிஸ் மிசைல். க்ரூயிஸ் மிசைல் அதே ஸ்டெடியா அந்த ஆல்டிடியூட்ல அது போகும். ஸ்பீடு பயங்கர ஸ்பீட்ல போகுது. டிசைன்டு ஃபார் தட். Good evening, sir. Good evening. I am Raksha, sir. Raksha. Raksha. Sir, என்னோட क्वेश्चन என்னன்னா இப்ப எந்த கிளாஸ்? 11th standard, sir. 11th, okay. இப்ப நீங்க சுதர்சன சக்ரா மாதிரி இப்ப நம்ம விடுற மிசைலும் ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார்? என்ன சொன்னேன்? புரியல. சுதர்சன சக்ரா மாதிரி நம்ம விடுற மிசைலும் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல சார்? ஆமா. நம்ம ராக்கெட்ல ஹியூமன் அனுப்புற ராக்கெட்ல யூஸ் பண்றோம்ல சார், அந்த ராக்கெட் திரும்பி வருது. இதே ப்ராசஸ் ஏன் சார் இந்த மிசைல்ல யூஸ் பண்ணக்கூடாது? இல்ல, ரெண்டுடைய கான்செப்ட் வேற. ஒன்னு வந்து நம்ம ஒரு இதை ஹியூமன் மிஷன்ல வந்து நம்ம ஆள் அனுப்பி அஸ்ட்ரோனாட் அனுப்பி அவனுடைய ஒர்க் முடிஞ்சோடனே அவன் திரும்ப வர்றது ஒரு கான்செப்ட். ஓகே, இது வந்து மிசைலுடையது எனிமி அட்டாக் பண்றது. அதனால மிசைல் வந்து எப்பவுமே போய் அது தாக்கி அந்த எதை டிஸ்ட்ராய் பண்ணணுமோ அதோட அதுவும் டிஸ்ட்ராய் ஆயிரும். இதுதான் நார்மலாட்டு எல்லாரும் பண்றாங்க. நம்முடைய ஐடியா என்னன்னா மிசைல் வந்து காஸ்ட்லி, இப்போ இதுக்கு நிறைய
அதுக்கு பைசா வேணும், நிறைய மிசைல் உண்டாக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணது, அதுக்கு பதில் போயிட்டு வார்ஹெட்டை மாத்திரம் அதை எஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப வர்றது மாதிரி. வார்ஹெட்டை எஜெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அது எப்படியும் அது ஃப்ளை பண்ணிட்டு தானே இருக்குது, அட்மாஸ்பியர்ல தானே பண்றோம் மிசைல. ராக்கெட் மாதிரி மேல போகல, அட்மாஸ்பியர்ல தான் அது போகுது. அதனால அதுவே டர்ன் பண்ணி வந்துடும். ஓகே சார். இன்னொரு क्वेश्चन சார், இப்போ ஒரே ராக்கெட்ல 2 சேட்டலைட் அந்த மாதிரிலாம் நம்ம அனுப்ப முடியாதா சார்? ஏன் பண்ணலாமே, ஆல்டிடியூட் சேம் பட் டிஸ்டன்ஸ் will be different. ஒன்னு வித்தியாசமான இடத்துல இருக்கும். ஓகே சார். அப்புறம் இப்போ ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் நம்ம ட்ரெயின் பண்றாங்கல்ல சார், ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங், அவங்களோட ட்ரைனிங் பீரியட்லாம் எவ்வளவு இருக்கும் சார்? அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடா? இப்போ வந்து நம்ம 4 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து 1 இயர் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல பண்ண முடியாது. ஏன்னா வந்து பாடி ஸ்டடியா அந்த கண்டிஷனுக்கு, சிரோஜி கண்டிஷனுக்கு, அந்த மாதிரி இந்த ஆர்பிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், வைப்ரேஷன், ஷாக் லெவல் அப்சர்வ் பண்ணணும். அது மாதிரி பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா இதை கண்டினியூஸ் ட்ரைனிங். ஓகே சார். அதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்கா சார்? அதுக்கு ஏஜ் லிமிட் நம்ம எல்லாம் யங்கா இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து நார்மலி 30 இஸ் த ஏஜ். ஆனால் வந்து இப்போ கல்பனா சாவ்லா 40ல போயிருக்கிறான். ஸோ ஏன்னா அது செகண்ட் ஃப்ளைட் அவளுக்கு. ஸோ யங் ஏஜ்ல முதல்ல போயிட்டு அப்புறம் 40ல போகணும். அந்த 40க்கு மேலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 40, 41, 42 அதான் லிமிட், அதுக்கு மேலே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். Sir, good evening, sir. Sir, I am Akashwaran from Dr.A Higher Secondary School, sir. Oh, okay. Sir, my first question was, is that the space stations around the Earth is elliptical or a circular motion, sir? Circular. Sir, why the other planets are around the sun in elliptical orbit, sir? No, there is a near circular. Elliptical நம்ம சொல்றோம், but it is near circular. It is elliptical only, but இது வந்து it is moving around the earth, so it is circular. So for example, moon is orbiting in a circular orbit around the earth. Okay, sir. The next question was planets தான் வந்து near circular or you can say elliptical orbit, but the moon is not elliptical. Okay, sir. அதே மாதிரி நம்ம ராக்கெட்ல யூஸ் பண்ற ப்ரொபல்லண்ட் வந்து அங்க பர்னர்ஸ்ல வந்து மெல்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கூலிங் பண்றதுக்காக அனுப்புறோம்ல சார். இப்போ அதுவே வந்து ஹீட் ஆயிட்டு எக்ஸ்பெண்ட் ஆகாதா சார்? அதான் அது வந்து only in the case of liquid hydrogen and liquid oxygen. ஓகே சார். பெரிய அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வச்சிருக்காங்கல்ல பெரிய டேங்க்ல, அந்த டேங்க்ல இருக்கக்கூடியது வந்து ஹீட் தாங்க முடியாது. அதனால தான் அது ப்ரொடெக்ஷனுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு ஹீட் இல்லாம அது இதா எவாபரேட் ஆகிடக்கூடாது. கேஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகிடும். ஓகே சார், தட்ஸ் ஆல் சார். தேங்க் யூ சார். ஆகாஷ்வரன். குட் ஈவினிங் சார். யாரு? Sir, I'm T. Kavin from class 8, sir, Jawahar Vidyalaya School, sir. Sir, I have a... Agam Lalita. What is your name? Agam Charan. You are Charan? No, sir, I'm Kavin. Hello, what's your name? Kavin, sir. Kavin, sir. Oh, Kavin, you asked number of questions earlier. Okay, sir, this is my second question. Yes, you give chance to other people. There are so many people, no? So many students are there. Give chance to them. Okay, ask your question, Kavin. Sir, futureல நிறைய சேட்டலைட்ஸ் வந்து எர்த்தை சுத்தி இருக்கும்ல சார்? ஆமா, இருக்கும். இப்போ வந்து ராக்கெட்ஸ் விடும்போது அது வந்து கிராஷ் ஆகாதா சார் ரெண்டும்? ராக்கெட்லாம் கீழே போகுது, சேட்டலைட்ல ரொம்ப மேலே எல்லாம் இருக்குது. சேட்டலைட்ல ரொம்ப உயரத்துல எல்லாம் இருக்குது. அந்த இதுல சொல்றேன் சார். யுவராஜ், வாட்? இல்ல சார், கிராஷ் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட் சார். இல்ல, ஒன்றும் ஆகாது. ராக்கெட் அதை சேட்டலைட் போய் இடிக்காது. வேணும்னா நம்ம அனுப்பலாம். இப்போ வந்து புதுசாக ஒரு மிசைல் நமக்கு பண்ணியிருக்கோம், அது பேர் சக்தின்னு பேர் மிசைல். நம்மளோட எனிமி வந்து சேட்டலைட் வழியாக கூட நம்மளை அட்டாக் பண்ணலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது
நம்ம அந்த எனிமி சேட்டலைட்டையும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய கேபிலிட்டி நமக்கு வேணும். அது அந்த மிசைல் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் சாதாரண உள்ள ராக்கெட்லாம் போய் ராக்கெட்டுடைய பர்பஸே வேற, சேட்டலைட்டை போடுறது தான், சேட்டலைட்டை இடிக்கிறது இல்லை. ஓகே. Yes, sir. Thank you, sir. Thank you. Next question. Good evening, sir. Vasant. My name is Yasvasan, sir. I am studying 8th standard, MKG Boys Secondary School, sir. Very good. Guru Ranipet district, sir. Okay. Sir, my first question, sir, yaar sir, BrahMos ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சது யார் சார்? BrahMosன்ற ஒரு ராக்கெட் இந்த மாதிரி செயல்படும். அதெல்லாம் நம்ம தானே, பிரம்மோஸ்லாம் நம்மளுடைய தானே, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். சார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பிளான் ஆக்டிவ் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நானே எப்படி சொல்றது? நீங்க தானே சார்? அதான் நான் எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். ஓகே சார். சார் என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन சார், எதுக்கு சார் இப்போ மூன்ல நிறைய சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்பாம ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அனுப்பாமங்கறாங்க? மூன்ல உள்ள மெட்டீரியல்லாம் இருக்குது, ஒண்ணு அதை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம போய் இருந்து ஒரு ஃபேக்டரி வச்சாதான் நம்ம அங்குள்ள மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஒன்று. ரெண்டாவது பர்பஸ் வந்து அங்கேயே லான்ச் ஸ்டேஷன்லாம் உண்டாக்கி இங்கேயே லான்ச் பண்ணலாம். ஏன்னா வாட்டர் அவைலபிள் மூணில், அதை கண்டுபிடிச்சதே இந்தியா தான். வாட்டர் அவைலபிள், அந்த வாட்டரை வச்சே ஃபியூயல் உண்டாக்கலாம். ஏன்னா அதில் ஹைட்ரஜன் இருக்கு, வாட்டர்னா ஹைட்ரஜன். ஸோ அதுலேருந்து ஹைட்ரஜன் எடுக்கலாம், அதுலேருந்து ஆக்சிஜன் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஐடியாவோட இந்தியா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஓகே சார், இப்போ வந்து ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் டாக் அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க சார். என்னது? டாக் வாட் சார்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு நாய் அனுப்பிச்சோம்ல சார்? நாய் அனுப்புறோமா? ஓகே. லைக்கா அதுக்கு பேர் லைக்கா. அதான் சார், லைக்கா அனுப்பிச்சோம்ல சார். அது அனிமல் அனுப்பாம ஏன் சார் அந்த லைக்காவை சூஸ் பண்ணி? இப்போ முதல்ல வந்து சாதாரணமாட்டு ஒரு சேட்டலைட்டை மேலே விட்டோம். அது வந்து மெட்டீரியல் தானே, லைஃப் கிடையாது, இல்லை மெட்டீரியல். ஓகே. ஹியூமன் அடுத்தது ஹியூமன் அனுப்பணும். ஹியூமன் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு உயிர் போனா திரும்ப வருமானு சந்தேகம். அதனால முதல்ல வந்து ஒரு நாய் அனுப்பி அதை வந்து அமெரிக்கால இருந்து மங்கி அனுப்புனாங்க. ஒவ்வொரு அனிமல் அனுப்பும்போது அது போயிட்டு திரும்ப வருதா, உயிரோட வருதா, அது என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு போயிட்டு வருது. எல்லாம் உயிரோட வந்ததுன்னா நம்ம மனுஷன் போயிட்டு வரலாம்ல, அதுக்கு வேண்டியது. இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இப்போ ஏதாவது ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல மெடிசன் வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு ரேட்ல ட்ரை பண்ணுவாங்க, ரேட் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு மங்கியில ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு தான் மனுஷனுக்கு கொடுப்பாங்க ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கும் போது. இப்போ நம்ம எல்லாம் இதுக்கு கோவிட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேல என்னென்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு. அது மாதிரி மனிதனுக்கு மேல கை வைக்கிறதுனால மனிதன் இருப்பானா இறந்து போவானான்னு தெரியாது. அதனால வந்து முதல்ல அனிமல்ல டெஸ்ட் பண்ணணும். அதுதான் நாய் அனுப்புனாங்க அவங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது யுவாஷினியா. கதிரவன் ஒரு தம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. கதிரவன் கேளுங்க. கதிரவனா எங்க இருக்காரு? கதிரவன், எஸ். கதிரவன் முத்தூர். I am J. Kadiran, sir. I am J. Kadiran, Mudur, 9th standard, Ranipet district, sir. Okay. Sir, promos வந்து இப்போ இப்போ இந்த தண்ணிக்குள்ள இப்போ யாருன்னா மறைந்து இருந்து தாக்கணும் நினைச்சு ப்ரமோஸ் வந்து தாக்குமா சார்? தண்ணிக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களையா? சார். இல்ல, அது போகாது. தண்ணிக்கு உள்ள போய் அடிக்காது, தண்ணிக்கு உள்ள இருந்து வரும். நீங்க பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்தது இல்ல ராக்கெட்டு, ப்ரமோஸ் வருது. ஆனா தண்ணிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஷிப்பை உடைக்கும், சப்மரீன் அடிக்காது. சப்மரீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு, அது அட்டாக் பண்ணாது. அவருடைய பர்பஸ் அது இல்லை. சப்மரீனுக்கு வந்து வேற டெக்னாலஜி வச்சிருக்கோம், அதுக்கு பேரு டார்பிடோன்னு பேரு. டார்பிடோ தான் கீழே போய் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய எனிமியை தாக்கக்கூடியது டார்பிடோ. another question sir. நான் ஓசோன் வந்து இப்போ எத்தனை மட்டும் தான் இருக்கா, இல்ல வேற என்ன பிளானட்ல இருக்கா சார்? இல்ல, இப்ப இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சதுல அட்மாஸ்பியர் வந்து
இப்போ இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எர்த் அட்மாஸ்பியர். இதே மாதிரி ஈக்குவலண்ட் அட்மாஸ்பியர் மேலே எங்கேயும் நம்ம இதுவரையும் கண்டுபிடிக்கல. இருக்கலாம், கண்டுபிடிக்கல. எஸ் சார், தேங்க்யூ சார். அடுத்தது யாரு? மோனிஷா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. யாரு? மானிஷா. மானிஷா, மானிஷா. குட் ஈவினிங் சார். எந்த ஸ்டாண்டர்டுமா? இ மானிஷா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மூதூர், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டாண்டர்டுன்னு கேட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் சார். ஓகே, வெரி குட். நிலவுல ஆய்வு செய்துதா சொல்றாங்க சார். என்னென்ன சார் கண்டுபிடிச்சிருக்காங்க? நிலவில் வந்து அமெரிக்கால இருந்து ராக்கெட்டுல நிலவில் போனாங்க. யாரெல்லாம் போனா ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து மொத்தம் 12 பேர் போயிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதில் போய் அங்கே போய் அந்த ஒரு ட்ரக்கில் ஓட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று காட்டுனேன்ல ஃபிலிம்ல, வீடியோவில் காட்டினேன். பார்க்கலையா? ஓகேங்க. பார்க்கலையா? அது பார்த்தேன். அது போகிற போய் மெட்டீரியல் எடுப்போம், ஒரு கல்லை உடைச்சி எடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியல்ல என்னென்ன விசேஷமான மெட்டீரியல் பூமியில கிடைக்காதது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஹீலியம் 3 கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணுல இல்லாத ஒரு மெட்டீரியல் வந்து ஹீலியம் 3 மூணுல இருக்கு. எர்த்ல இல்லாத மெட்டீரியல் மூணுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ராக்கெட்ல வந்து மிதக்கற மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் வந்து காமிச்சிங்க சார். ராக்கெட்ல இல்ல, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. அது எப்படி சார்? ஆர்பிட்டிங், அது ஆர்பிட்டிங் 0G கண்டிஷன். வாட் இஸ் G? 0G. வாட் இஸ் G? What do you mean by G? 10th standard சொல்லணுமா? 10th standard தெரியாதுமா? G ங்கிறது கிராவிட்டி. 0G னா 0 கிராவிட்டி. 0 கிராவிட்டி சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் மதக்க தான் செய்வீங்க. ஒண்ணு இல்ல, அங்க கிராவிட்டி இல்ல. அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே ஓகே. நாட் ராக்கெட், ஸ்பேஸ் ஸ்டேஷன். லாஸ்ட் கொஸ்டின் சார். ராக்கெட் வந்து மேல செல்லும் போது நெருப்பு வருதுல்ல சார், அதுல இருந்து தான் புகை வருதா சார்? ராக்கெட் மேல போகும்போது ராக்கெட்ல இருந்து ஒரு புகை வருது, எரியும்ல, எரிபொருள் எரியும்ல, ஃபியூவல் எரியுதுல்ல, அதுல இருந்து ஒரு எக்ஸாஸ்ட் வர்றது தான் அந்த புகை. ஓகேங்க சார். ஓகே மானிஷா, யுவர் क्वेश्चंस ஆர் நாட் குட் क्वेश्चंस. வேற அடுத்தது யாரு? தேங்க்யூ சார். ஹலோ சார். யாரு சார்? லலித் வீரமணிகண்டன் சார். ஓகே 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 சார், இப்போ வந்து நம்ம என்ன மூணுக்கு வந்துட்டு நம்ம சந்திராயன் இதெல்லாம் வந்து அனுப்பும் போது ஒரு சில சேட்டலைட்ஸ்லாம் ஏன் சார் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்றாங்க? நல்ல கேள்வி கேக்குறீங்க நீங்க. திஸ் இஸ் குட் क्वेश्चन. இப்போ எல்லா பாக்கும்போது அது கோல்டு ஃபாயில், கோல்டு இல்ல அது. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஒன் டே. நெக்ஸ்ட் டைம்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன மெட்டீரியல், ஏன் பண்ணணும் அப்படியே கம்ப்ளீட்டா ஐ வில் ஷோ யூ. நெக்ஸ்ட் லெக்சர் ஐ வில் ஷோ யூ. எஸ் சார். நோட்டட் யுவர் क्वेश्चन. இது எனக்கு தெரியும், ஆனா அதை படம் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு நல்லா வழங்கும். எஸ் சார். கோல்டு, அது கோல்டு மாதிரி இருக்கும், அது கோல்டு இல்ல. ஓகே. எஸ் சார். தேங்க்ஸ். Thank you. Very good question. Thank you, sir. அடுத்தது யாரு? எல்லாரும் அனுப்பிட்டு யுகாஷ்னி கேளுமா. Good evening, sir. My name is Yugashni. I am 9th standard, Government Girls Higher Secondary School, Eknambete, Kanjipuram, sir. என்னோட டவுட் என்னன்னா, பிராங்க் செல்லும் யூனிவர்ஸும் ஒரே மாதிரியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க சார். அதுக்கு ஒன் செகண்ட், எது யூனிஃபார்மா இருக்கு? யூனிவர்ஸ் அண்ட் பிராங்க் செல் சார். பிரைன்ஸ். ஓகே ஓகே ஓகே. அது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன சார்? அதுல ஏதாவது பிசிக்கல் ரீசன் இருக்கா சார்? என்ன நான் என்ன சொல்றேன்னா, யூனிவர்ஸ் வந்து it is consisting of atoms. Finally everything boils down to atom. Atom then boils down to the finally to strings. Correct? If you draw the configuration of the strings, it is like that. அதே மாதிரி பிரெயினை வந்து நீங்க பாத்தீங்கன்னா
பிரெயின் வந்து யூ கேன் பிரெயினை படம் போட்டு பார்த்தாச்சுன்னா அதில் வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்கு. பிரெயின் ஹஸ் காட் நியூரான்ஸ். எவ்வளோ நியூரான்ஸ் இருக்கு? 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. யுவர் பிரெயின் ஹஸ் காட் 86 பில்லியன் நியூரான்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் யூசிங் தட். அந்த நியூரான்ஸ் இருக்குல்ல, அதனுடைய டயக்ராத்தை பார்த்தாலும் இது மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, யூனிவர்ஸ் மாதிரி தானே உன் பிரெயின் இருக்கு. அதனால கிரியேட்டர் இஸ் சேம். கிரியேட்டர் ஆஃப் அ மேன் அண்ட் கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் த சேம். அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸ் பெருசா இருக்கு, அது மாதிரி ஏன் நம்ம பெருசா திங்க் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन சார். சார் ராக்கெட் வந்து மேல போக போக பாட்டா பிரியும் சார். இதுக்கான காரணம் என்ன சார்? அது ஒரே இடத்துல பிரிய கூடாதா சார்? அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ராக்கெட் உண்டாக்குனா அப்படி செய்யலாம். அது வந்து வேஸ்ட். ஏன் வேஸ்ட்னா, நீங்க மேல போகும்போது ஒரு வெலாசிட்டி வேணும். கடைசியா போகும்போது சேட்டலைட் விடும்போது ஒரு ஸ்பீடு வேணும் சேட்டலைட்டுக்கு, வெலாசிட்டி. அப்பதான் சுத்தம், பூமி சுத்தம். ஓகே, அந்த வெலாசிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரே ராக்கெட் வச்சு கொடுக்குறதா இருந்தா, அந்த ராக்கெட் வந்து உலக அளவில் பெருசா இருந்தா தான் அந்த ராக்கெட் போகும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், எஃபிஷியண்டா லான்ச் பண்ணணும்னா மல்டி ஸ்டேஜ்னா ஒரு பூஸ்டர் இருக்கும், அது வந்து ஒரு கிக் கொடுக்கும், அந்த பூஸ்டர் வெளியே போயிருது, அப்போ மாஸ் குறைஞ்சிருது, வெயிட் குறைஞ்சிருது. வெயிட் குறைஞ்சா ஸ்பீடு கூடும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து வெலாசிட்டி கூடுதல் கிடைக்கும். அப்போ அடுத்த ஸ்டேஜை ரிமூவ் பண்ணினா வெயிட் இன்னும் குறையும், அப்போ ஸ்பீடு கூடும். அப்படிதான் நம்ம ஸ்பீடை கூட்டிகிட்டே போகணும்னா தான் கடைசியில் ரிக்வயர்டு ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். அதனால தான் மல்டி ஸ்டேஜ் கான்செப்ட். ஓகே, அப்படி மல்டி ஸ்டேஜாக இருக்கும்போது ஒரு இது பர்ன் அவுட் ஆனோன்னா அது செப்பரேட் ஆகி கீழே போயிருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சார் லாஸ்ட் क्वेश्चन சார். இல்ல முதல்ல புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுது சார். கேள்வி கேட்கறதுக்கு முன்னால புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லணும். புரிஞ்சுது சார். லாஸ்ட் क्वेश्चन சார். செவ்வாய் கிரகத்துல வந்து தண்ணியும் அட்மாஸ்பியரும் இருந்ததுன்னு சொல்றாங்க சார். அது ஏன் சார் திடீர்னு காணாம போச்சு? திடீர்னு போல ஒரு 1 பில்லியன் இயருக்கு முன்னால, 1 பில்லியன் இயர், பில்லியன் எவ்வளவு பார்த்து தெரியுது, இந்த பில்லியன் இயர், 1 பில்லியன் இயருக்கு முன்னால இன்னைக்கு எர்த் எப்படி இருந்ததோ அது மாதிரிதான் செவ்வாய் கிரகம் இருந்தது. அப்போ உள்ள நாகரிக வளர்ச்சி அதிகமா இல்லை. அதனால க்ரூடு பீப்புள், அந்த மாதிரி நம்ம பீப்புள் மாதிரி ஏலியன்ஸ் அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க, தண்ணி இருந்தது, எல்லாம் இருந்தது. நாளடைவில் தண்ணி போயிடுச்சு. ஏன்னா அங்கே கடல் நிறைய கிடையாது, தண்ணி போயிடுச்சு. தண்ணி போனோன்னா ட்ரை ஆயிடுச்சு. வாட்டர் தான் மெயின் சோர்ஸ் ஃபார் லிவிங், வாட்டர். அந்த வாட்டர் போனோடனே ட்ரை ஆகுது. ட்ரை ஆக லைஃப் போகும், எல்லா அனிமல்ஸும் போகும். எல்லாம் அங்கேயும் இதே மாதிரி டைனோசர்லாம் இருந்திருக்கு. டைனோசர் ஹெட் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி நிறைய இது விஷயம் பூமியை மாதிரி இருந்து நாளடைவில் அது வந்து ட்ரை ஆகி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இதே சிச்சுவேஷன் இந்த பூமிக்கு வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து பில்டிங்லாம் நிறைய கட்டுறோம், மரங்களை எல்லாம் உடைக்கிறோம், பூமியை எவ்வளோ நாசப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பூமியும் போக 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 இன்னும் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் இயர்ஸ் பிறகு இந்த மார்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரி ட்ரை ஆயிரும். இப்பவுமே நிறைய ஆறுகள்ல எல்லாம் நிறைய தண்ணி இருந்ததுனால, தமிழ்நாட்டுல உங்க ஊர் எது? காஞ்சிபுரம் சார். அரும்புலியூர் சார். எங்க இருக்கு தெரியாது. ஓகே, அப்ப நிறைய தண்ணி எல்லா இடத்துலயும் இருந்தது. இப்போ மழை வந்தனால தண்ணி வந்தது, உடனே ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆறுலயும் தண்ணி இல்லை. முன்னால எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் எல்லாத்துலயும் ஃபுல்லா வாட்டர் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. இப்ப இல்லை. இது மாதிரி எல்லாமே ட்ரை ஆகி போகும். கிணறு தண்ணி எடுக்கணும்னா நம்ம வந்து 100 அடியில இருந்து இப்போ வந்து 200 அடி 300 அடி போனாதான் தண்ணி கிடைக்குது. இப்படி காலம் மாறி மாறி வருது. ஏன்னா நம்ம மரங்களை வெட்ட 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 எர்த்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க இப்ப மார்ஸ்ல என்ன பாக்குறீங்களோ செவ்வாய் கிரகத்துல, அது மாதிரி பூமியும் ஒரு நாள் ஆயிரும். நம்ம வந்து அதுக்குள்ள அடிக்குவேட் கேர் எடுக்கலைன்னா. ஓகே, ஓகே சார். நெக்ஸ்ட் Thank you sir. Thank you. அடுத்தது யாரு? Good evening sir. I am Abhinayasri of 11th standard Government Model Higher Secondary School Panapakam. Why helium-3 so abundant on the moon but not on the earth sir? See, here we are having our living is a living place. Earth is a living place. Moon is not a living place. Moon is exposed to the sun and solar radiation much more than the sun.
எர்த்தில் வந்து நீங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய வாட்டர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் 71% ஐ டோல்ட் யூ வாட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது எர்த்தில் வந்து அந்த சோலார் ரேடியேஷனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடையாது. சோலார் ரேடியேஷன் நமக்கு நல்லது இல்லை, அதனால அந்த பெனிஃபிட்டும் நமக்கு இல்லை, கிடைக்கல. ஆனால் இது வந்து மூன் வந்து எக்ஸ்போஸ்ட் டு த ஹோல் இது சோலார் சோலார் சிஸ்டத்தில் இட் இஸ் எக்ஸ்போஸ்ட், வெளியே இருக்கு. இப்போ அதில் வந்து இந்த ரேடியேஷன் நிறைய வர வர அங்கே இருக்க டஸ்ட் தானே, அந்த அந்த டஸ்ட் கேவி இதெல்லாம் இருக்கும் நிறைய. நம்ம நீங்க பிக்சர் பார்த்துருக்கீங்களா, மூணு பிக்சர்? எஸ் சார். நிறைய இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் வந்து வெறும் ஒரே தர தான், ஒன்றும் இல்லை அதில். இப்போ அதில் வந்து இந்த ஹீட்டு இதெல்லாம் பயங்கரமாக சூடு, 170 270 டிகிரி அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் யூ கெட் அப்சார்ப் பை த ஹீட். இந்த ஹீட்னால நாளடைவில் நிறைய மெட்டீரியல் உண்டாகுது, டெவலப் ஆகுது, புது புது மெட்டீரியல் டெவலப் ஆகுது. ஸோ எதனால ஹீலியம்னா, இந்த சோலார் சன்னுடையது வந்து சன் ஹஸ் காட் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜன் இஸ் த ஒன் which gives water to the moon. அது போர்ல ரொம்ப குளிரான இடத்துல தான் கிடைக்கும், சூடான இடத்துல கிடைக்காது. சூடான இடத்துல அந்த ஹீலியம் இருக்குது, அந்த ஹீலியம் கிடைக்காது. Another one, sir. Next question now. As there is no air in the space, sound cannot travel. Then how astronauts communicate with other while in spacewalk? Radio link. Oh, yes, sir. It is not acoustic link. How was the International Space Station built, sir? Built? Yes, sir. You can build the முதல்ல இப்போ சைனீஸ் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மாத்திரம் அனுப்புனாங்க. அதுக்கு ஒரு அடுத்த இதுல போய் ஒருத்தர் கொண்டு போய் அடுத்தது பண்ணாங்க. இப்படி பண்ணி 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 பெருசாக்குறாங்க. You can build anything on space. Yes, sir. Got it, sir. Thank you, sir. Good evening, sir. I am G. Shanmugavel, Higher Secondary School, Tirupur, Ranipedi, sir. 14வது படிக்கிறேன் சார். சார், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர வளர சேட்டலைட்டையும் ராக்கெட்டையும் ஹேக் பண்ண முடியுமா சார்? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர வளர சேட்டலைட்டை ஹேக் பண்ணுவாங்களா சார்? சேட்டலைட்டை ஹேக் பண்ணுவாங்களா? ஹேக் சார், ஹேக் பண்ணுவாங்களா? ஹேக்கா? சேட்டலைட் ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? சேட்டலைட் ஹேக்கிங் தி சேட்டலைட்டா? ஓ, ஐ see. That is the question. ஹேக்கிங் வந்து கிரவுண்ட்ல பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம வந்து சேட்டலைட் ஹேக் பண்ணலாம்னு கேக்குறீங்க. It's a good question. Possible. Okay, thank you, sir. But we are using hardened material, radio hardened military qualified components. அப்புறம் அதில் வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் அதனுடைய ப்ராசஸர்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தேட். அப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் அதுக்குன்னு தனியாக டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தேட், பட் இட் இஸ் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ சார். குட் கொஸ்டின். குட் ஈவினிங் சார். யாரு? மகாலட்சுமி. குட் ஈவினிங் சார். சார், என்னோட கொஸ்டின் வந்து ஸ்பேஸுக்கு போறதுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்கா சார்? ஏஜ் லிமிட்டா? எஸ் சார். அதான் ஒரு கேள்வி கேட்டாங்களே இதுக்கு முன்னால, 30-40 இயர்ஸ் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு போனா என்ன சார் படிக்கணும்? படிக்க வேண்டாம், ட்ரெயின் பண்ணணும், அவ்வளவுதான். ஸ்பேஸ் அஸ்ட்ரோனாட்லாம் வந்து என்ன இன்ஜினியரிங் அது மாதிரி எல்லாம் படிக்கிறது இல்லை, சயின்டிஸ்ட் அவங்க. எது பிஎஸ்சி படிச்சாலும் பண்ணலாம், அஸ்ட்ரோனாட் எப்படியும் இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கணும். 1 year அதுக்குள்ள ட்ரைனிங் இருக்கு ஸ்பேஸுக்கு போறதுக்கு. அந்த ட்ரைனிங் பண்ணா போறோம். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். சார், நம்ம விண்வெளியில போகும்போது நம்மளால புவி ஈர்ப்பு விசையினால நம்மளால நகர முடியாது சார். ஆனா ராக்கெட் மட்டும் எப்படி சார் நகருது? ப்ரொபல்ஷன். எஸ் சார். ப்ரொபல்ஷன் பர்ன் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால போகுது. எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன். Hello sir. I am M. Kishore, 12th standard GHSS Thirumalpur School, Ranipeti sir. My question is, sir, இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம ஏன் சார் இது பண்ணல, சைனா மட்டும் பண்ணிட்டாங்களே சார்? பண்ணுவோம் ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கோம். சார், நம்ம மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு ஆர்பிட்டாலே சுத்த அப்படின்னு சொன்னீங்க சார். அது வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு வெடி வைக்கலாம், இல்லை வேற எதனா பண்ணலாம் சார்?
இல்ல எந்த இது ஆர்பிட்ல போட்டீங்கன்னா அது வந்து யூஸ் இல்லைன்னா அது வந்து ஜங்க் சேட்டலைட். ஜங்க் சேட்டலைட் அல்லனா அது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ராக்கெட்டும் அது ஒரு ஜங்கா தான் வரும். எல்லாமே ஒரு நாளடைவில் அப்படி சுருங்கி எரிஞ்சு பீஸ் ஆட்டு போயிடும். ஓகே சார். சார் இப்போ ஒரு ஸ்பேஸ் இது மேலே வந்து இது ஒரு சேட்டலைட் மேலே வந்து இன்னொரு சேட்டலைட் இது வந்து மேலே பட்டுடுச்சுன்னா அது வந்து ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி இருக்காங்களா சார்? கொலிஷன் ஒரு சேட்டலைட் இன்னொரு சேட்டலைட் கொலைட் ஆகலாம். அது அப்படி இல்லை சார். ஏன்னா பிரச்சனைனா ஸ்பேஸ்ல ஏன்னா பிரச்சனைனா சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏன்னா ஆர்கனைசேஷன் என்ன இருக்காங்களா சார்? சொல்லலாம். கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட் எந்த ஆர்பிட்ல எந்த கண்டிஷன்ல போட்டிருக்குன்னு ஒண்ணு. அதுல அந்த சேட்டலைட் வந்து என்ன ஃபெயில் ஆயிட்டுன்னா அவனுடைய ஆர்பிட் கரெக்ஷன் இல்லாம அவனுக்கு ஃபியூவல் குறைஞ்சி அவன் வந்து விட்டுட்டான்னா லூஸ் ஆயிரும். அது வந்து நல்ல சேட்டலைட்டே இடிச்சிடலாம். ஒரு நல்ல சேட்டலைட் காரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என்ன ஏன் சேட்டலைட்டை நீ இடிச்ச அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அதோட நேம் சார், அந்த ஆர்கனைசேஷனோட நேம் சார். தேர்ஸ் நோ லைக் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து ஒவ்வொரு சேட்டலைட்டு எந்த ஆர்பிட்ல விடணுங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா ஒரு ஆர்பிட் இருக்கு, 36,000 கிலோமீட்டர் ஆர்பிட். அதுல எந்த இடத்துல விட்டாச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு கரெக்டா வரும், இந்தியா ஃபோக்கஸ் பண்ணணும்னா அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்பெசிஃபைடு. அதை தாண்டி நம்ம போக முடியாது. அதுக்கு இன்டர்நேஷனல் ஒரு கமிட்டி இருக்கு. கமிட்டிட்ட வந்து we have to apply that we are going to launch a communication satellite, we are going in this orbit. அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. Yes sir. Okay sir, thank you sir. Okay. Good evening sir. I'm D. Kirtika, studying class 10 at Pupri Raja Government High Secondary School, Pudal, Chennai 66 sir. My question is, என்னோட டெக்ஸ்ட் புக்ல இது போட்டிருக்கு சார். என்னன்னா வந்து நம்ம சன்ல இருந்து நியரஸ்ட் ஸ்டார் வந்து ஆல்பா சென்ச்சுரி 1.34 பார்செக்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க சார். இதுல வந்து இந்த சன் இந்த அதாவது ஆல்பா சென்ச்சுரி ஸ்டார் வந்து இருக்கிறதுலே பிக்கஸ்டா தெரியுமா சார் நம்ம எர்த்ல இருந்து பார்க்கும்போது? இல்ல தெரியாது. அது வந்து நிறைய ஸ்டார் நம்ம பார்க்கலாம் த்ரூ டெலஸ்கோப். யூ கேன் டூ தட். அப்போ அது பார்க்கலாம். ஆனா வந்து நம்ம இதுதான் அது நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து அந்த அஸ்ட்ரானமி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல எந்த கோஆர்டினேட்ல இருக்குங்கக்கூடியது நம்ம பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா த்ரூ டெலஸ்கோப் யூ கேன் ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டார்ஸ், மெனி ஸ்டார்ஸ். நம்ம நேர கண்ணில் பார்க்கும்போது மேல வானம் கிளியரா இருந்தா நிறைய ஸ்டார் தெரியுதுல்ல, அது என்ன ஸ்டார்ன்னு நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த நீங்க வந்து அந்த இதுக்கு அஸ்ட்ரோனா இது இருக்குல்ல, பெரியார் பிர்லா இதெல்லாம் இருக்குல்ல, அஸ்ட்ரானமிக்கல் ஸ்டேஷன், அங்க போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சிருக்கோம். இங்க இருக்கு, சென்னையில இருக்கு. அந்த டெலஸ்கோப் வழியா போகும்போது அந்த அவர் சொல்லுவார், இது இந்த ஸ்டார், இது இந்த பிளானட் அப்படி சொல்லுவார், கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ப்ராக்சிமா வந்து இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் டு சன். ஓகே, அதுலேயும் ஒரு ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் இஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் லிவிங். இஸ் ஒன் ஆஃப் த பிளானட்ஸ். ஸோ வென் ஐ எம் டாக்கிங் அபவுட் planets to live in the future, Earth 02, there is one talk I am going to give. அதில் வந்து நம்ம வந்து இதை பற்றி கூடுதலாக படிக்கலாம், ப்ராக்சிமா பற்றி. ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து 500 பார்செக் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஸ்டார்ஸ் மட்டும் தான் நம்மளோட நேக்ட் ஐஸால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பார்க்கறதே இது வரைக்கும் எண்ணில் அடங்காததா இருக்கு. அப்போ இன்னும் நிறைய இருக்கா சார் ஸ்டார்ஸ்? இன்ஃபினிட்டியா சார்? ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. ஒரு நம்ம கேலக்சிலேயே மோர் தென் 1 trillion ஸ்டார்ஸ் இருக்கு நம்ம கேலக்சில, மில்கி வேல. அது மில்கி வே மாதிரி எவ்வளவு கேலக்சி இருக்கு, அதே ஒரு ட்ரில்லியன் கேலக்சிஸ். இப்போ எவ்வளோ ஸ்டார் இருக்கும், எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் இஸ் எ வெரி பிக் திங். ஆனால் எல்லாமே டோட்டல் பெர்சன்டேஜ் பார்த்தாச்சுன்னா அது வந்து 1% வந்துடும். எல்லாமே சேர்த்து ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தாங்கன்னா இட் இஸ் லெஸ் தேன் 1%. ஓ நைஸ் சார், தேங்க்யூ. மை அனதர் கொஸ்டின் என்னன்னா,
நேத்து செஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க சார், நம்மளோட ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் வந்து பொவர்ட்டியை வந்து குறைக்கிறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறதுக்குலாம் கூட நம்மளுடைய சேட்டிலைட் ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் ரொம்ப உதவுது சார். இது எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஏன்னா வந்து இதுக்கு எதுவும் தனியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோமா சார் நம்ம? அப்படி இல்லை, முதல்ல நம்முடைய சேட்டலைட், அந்த சேட்டலைட் பேரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட். ரிமோட் சென்சிங் சேட்டலைட்னா the satellite is orbiting in the polar orbit, pole to pole it is going, it is called polar orbit. இப்போ நாளைக்கு விடக்கூடிய சேட்டலைட் போலார் சேட்டலைட் தான். இப்போ இந்த சேட்டலைட் வந்து எர்த் ரொட்டேட் ஆகிருக்கும் போது அது வந்து இந்த மாதிரி சுற்றும் போது அது எல்லா எர்த்தோட எல்லா பாகத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அது நம்முடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த சேட்டலைட்னால நமக்கு யூஸ் ஆகணும். அது எப்படி யூஸ் ஆகும்? அது வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் கவர், லேண்ட் கவர், வேஸ்ட் லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன், வாட்டர் சோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், லிங்கிங் ஆஃப் ரிவர், இதுக்குள்ள என்ன ரூட் கரெக்ட் ரூட்டு, அப்புறம் ஃபிஷர்மேனுக்கு வந்து அது எங்களுடைய கன்னியாகுமரியில வந்து ஒரு வில்லேஜ் ரிசோர்ஸ் சென்டர் இஸ்ரோ போட்டிருக்காங்க. அந்த ரிசோர்ஸ் சென்டர்ல வந்து காலையில 3 மணிக்கு ஃபிஷர்மேன் போய் பார்க்குறான், எந்த இடத்துல ஃபிஷ் கிடைக்கும்னு பார்க்குறான். பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு அவன் போட்டை விடுவான். அப்புறம் போட்ல இருந்து திரும்ப வரும்போது மொபைல் ஃபோன் எடுத்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பேசலாம், ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசி அந்த மீனை விற்கிறான். இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஃபிஷர்மேனுக்கு அது யூஸ் ஆகும். இப்படி நிறைய யூஸ் ஆகுது சேட்டலைட்னால. சேட்டலைட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் பேசுறேன், இனிமேல் பேசுறேன். ஹலோ சார். ஓகே. ஹலோ, குட் ஈவினிங் சார். யாரு சார்? அனுஷ் சார். Your name is Elon Musk? No sir, my name is Anush sir, greatest fan of him. Yeah, I'm seeing Elon Musk figure. Yeah sir, biggest fan of him sir, that's why. Okay. What is Elon Musk? Why Elon Musk is singularly a great leader? Sir, because he is great in everything he do sir. In every field, especially in technology as well as in the space field. அப்ப அது மாதிரி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? Yeah sir. அதுக்கு என்ன பண்ணணும்? Hard work. Great thinking. Sir, 12th. Then you have reached that stage. Okay. So next you will become engineer, I suppose. Yeah sir, rocket engineer, rocket scientist. No, first engineer, rocket engineer na you can apply for ISRO straight away. ISRO sir, there is to apply for BrahMos sir. No, sir. Let me tell you, I say you want to become Elon Musk, I have to tell you how to become. First, what you have to do is you have to apply for ISRO. ISRO has got a university in Trivandrum where they teach complete rocket technology, space technology, அப்புறம் எப்படி இது ராக்கெட் டிசைன் பண்ண எல்லா இதுவும் 5-year course. So once you go through the course, you join ISRO. They will take you in ISRO. Okay, but there 1 lakh people will be applying for that. They will select only 150 people. So you should come within that 150 if you want to become Elon Musk. Then do that, complete that. Then you are a rocket engineer. Okay. Then you join. After joining ISRO, think of your future. You go straight away, write to Elon Musk that I have become a rocket engineer. I want to work with you. He will take you. He will take you straight. He will take you. Go to him. Get training under his organization. He has done many people. He has trained now. So yes, sir. Go to him straight. If you like him, you go to him. You say that I am praying you like God. You have to help me like that. If you write, he will immediately take you. But you have to become a rocket engineer first. Yes, sir. That's why I'm saying you have a ISRO stamp for you. Then you will become a good rocket engineer. Yes, sir. Okay. Okay. Sir, what is your question? Yes, sir. Sir, you have to ask a question like Elon Musk to me. Okay. Yes, sir. For sure, sir. Okay. Sir, my first question is, sir, Voyager 1 and 2 வந்துட்டு 1977ல வந்து NASA வந்து விட்டாங்களா சார் சேட்டலைட்ஸ்? ரெண்டு சேட்டலைட்ஸுமே வந்து இப்ப இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வந்து ரீச் ஆயிருக்குங்க சார். ஆமா. அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபியூவல் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க சார். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல ஆச்சுங்க சார் அதை விட்டு. ஒன்னு வந்து அதோட ஃபியூவல் வந்து ஒரு 20-40 டிராவல் ஆகுற வரைக்கும் அதுக்கு வந்து ஃபியூவல் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கேதர் பண்ணேங்க சார். சரி, வெரி குட் சார். அதுக்கப்புறம் சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல வந்து வாயேஜர் 2க்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலைங்க சார். ஆனா வந்து சரியாயிடுச்சு. ஆமாங்க சார், நான் அதுவும் படிச்சேங்க சார். கம்யூனிகேஷன் லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சு, பட் they established the communication.
யா சார். சார் இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, ஸோ நம்மளும் வந்து இப்போ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் தாண்டி போனோம் அப்படின்னா வி கேன் கேதர் சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ்ல சார். ஸோ அது மாதிரி இஸ்ரோ வந்து இஸ் இஸ்ரோ பிளானிங் டு டூ எனி சேட்டலைட்ஸ் லைக் தட் சார்? நோ நம்ம 2-3 பாயிண்ட்ஸ். அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறது வந்து பெரிய கஷ்டம் இல்லை. யூ ஆர் டிராவலிங் இன் தட் எம்டி ஸ்பேஸ். ஓகே, யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் ஃபியூல். What Newton says in the first law, if you are in a linear motion, you will be in the motion unless otherwise there is external force stops you. So here you are in motion, so this is called inertia. So only once you give one small kick by electric propulsion, one kick, then it will be going on traveling forever. Okay, your trajectory should be in straight line, straight go to interstellar. 40 years, 50 years it can be there, but satellite can be there. Whether 40-50 years, whether the man can travel, no, he cannot travel. That means you need speed. அதெல்லாம் வந்து ஒரு 28,000 30,000 km/h ஸ்பீட்ல போகுது. ஆனா உங்க ஸ்பீட் வந்து அதோட ரொம்ப கூடுதல் இருந்தாதான் நீங்க சீக்கிரமாட்டு ஒரு இன்னொரு எர்த்துக்கு போகணும். இன்னொரு எர்த்தி கொண்டு போனோம்னா ஸ்பீட் வந்து இருக்கணும். அதுதான் லேசர் ப்ரொபல்ஷன் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட் இஸ் லேசர் ப்ரொபல்ஷன், which in 3 days they want to go to Mars. அதெல்லாம் வந்துட்டுனா குயிக்கா போயிடலாம். ஆனா அதோட எஃபெக்ட் நிறைய எஃபெக்ட் இருக்கும். வைப்ரேஷன், ஷாக், அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கெல்லாம் we have to qualify ourselves for traveling. யா ஓகே சார். சார் இந்த மங்கள்யான்ல வந்து என்ன ஃபியூவல் சார் இப்போ யூஸ் பண்றாங்க? எல்லாமே வந்து இப்போ வந்து இதுல இப்போ 2 விதமான ஃபியூவல் இருக்கு. ஒன்னு வந்து ஹைட்ரஜன் த்ரஸ்டர் இருக்கு. மங்கள்யான்ல யூஸ் பண்றது ஹைட்ரஜன் த்ரஸ்டர். ஓகே, யூ கேன் ஆல்சோ யூஸ் எலக்ட்ரிக் த்ரஸ்டர், ஸ்மால் த்ரஸ்டர். எல்லாமே ஸ்மால், லெஸ் than a நியூட்டன் ஃபோர்ஸ் தான். யா ஓகே ஓகே சார். சார் செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினா ஃபால்கன் ராக்கெட்ஸ் பத்தி படிச்சீங்க சார்? உங்க ராக்கெட் தானே சார்? நேத்து நம்ம பேசனதாங்க. இல்ல இட்ஸ் யுவர் ராக்கெட் only. சார் எஸ் சார். ஓகே சார், அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்ஸ் பத்தி நான் படிக்கும்போது அது ஒரு ரீயூசபிள் ராக்கெட் சார். ஆனா வந்து நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இஸ்ரோல இருக்கிறவங்க, இஸ்ரோனா நம்ம வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸை வந்து பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா we can reduce so much of mission cost no sir? Yes, correct. Right. Yes, பண்ணனும். So there is a program already launched by ISRO for reusability. Reusable அந்த பூஸ்டர் வந்து திரும்ப இறங்கிச்சல, நான் காட்டனல. ஆமாங்க சார். பூஸ்டர் மேல போயிட்டு ஸ்பேஸ் செப்பரேட் ஆனனா பூஸ்டர் comes back and lands nicely. That is Elon Musk contribution. Okay, similar thing we are also trying now. You will learn about it when ISRO does. It will come out. News will come out. Yeah sir. Sir, but one important point which you are making is reusability is a very important requirement. அதான் நான் மிசைல்லையே நான் reusability பத்தி பேசுறேன். Hypersonic missile reusable ஏன்னா cost. You have to minimize the cost. Yeah, a lot of cost. Sir, அந்த ஃபைனல் क्वेश्चन வந்துட்டு இப்ப ஒரு நம்ம வந்து GSLV மூலமா ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுங்க சார். ஆமா. சோ அது எதனால ஃபெயிலியர் ஆச்சு? ஒரு பர்టిక్యులர் ரீசன்? cryo engine did not ignite. Third stage cryo engine did not ignite. அதனால அது ஃபெயிலியர் ஆச்சு. பட் அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி நிறைய சக்சஸ் ஆயிருக்குல்ல. Same cryo engine has been used for number of flights. All are successful. But in the particular flight la cryogenic engine failed to ignite. அதான் ஃபெயிலியர் ஓட ரீசன். ஒரு ராக்கெட்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கு. சும்மா ஒரு ராக்கெட்னாக்க 4 பார்ட் நீங்க நினைச்சுறாங்க. கங்கன்யானோட அப்டேட் ஏதாவது இருக்கு? ஆமாங்க சார். Yes sir. Okay, now let me complete. ஒரு ராக்கெட்ல வந்து millions of parts are there. Any one part fails, it will affect the mission. Okay, அது அந்த மாதிரி வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் நம்ம பண்ணணும். Okay, that's okay. Your question is Gaganyaan? Update on Gaganyaan, huh? Yeah sir. Update on Gaganyaan, we are trying to do it in 23. I have shown you just now. I showed you. Yes sir, நான் பார்த்தேன் சார். அந்த 4 members crew they are training. Yeah sir. எல்லாம் ஒண்ணொண்ணா பண்ணிட்டு இருக்கோம். So almost ready. So the life support system waiting for it. Okay, 23 is the target now. Yeah sir.
சார் அண்ட் தேங்க்யூ சார். பட் ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குங்க சார். சார் இந்த சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க சார். இப்பதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சுங்க சார். அதே மாதிரி இப்ப சார் 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 அதனால சான்ஸ் விடாதீங்க. சார் அதனால சார் நான் என்னென்ன யோசிச்சு வச்சேன்னா அந்த ஓரளவுக்கு கவர் பண்ற கேள்விஸ்லாம் வந்து கேட்டுட்டேங்க சார். ஸோ இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் கிரியேட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உதவியா இருக்குங்க சார். நிறைய பேர் ஆர்கனைசர்லாம் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு உங்களை சார். ஆனா அதனாலதான் ஒரு மீடியா மாதிரி क्वेश्चन கேட்டுட்டு இருந்தார் சார். சார் ஆமா சார். ஏன்னா ஒரு சான்ஸ் தான் எங்களுக்கு இவ்ளோ இதுல இருந்து கிடைச்சிருக்கு சார். ஆனா நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா சான்ஸ் கிடைச்சு கூட அவங்க இல்ல நீங்க ஒண்ணு பண்ணலாம். யூ ஆர் கோயிங் டு பி மிலான் மஸ்க். ஐ விஷ் யூ. சோ நீங்க வந்து क्वेश्चन வந்து மெயில்ல போடுங்க சார். டு யூ சார். Yes yes. I'll give you my mail address to you. Anush, ask questions. We are going to give you an assignment. If you're coming in the top 10. Yes sir, for sure I will be. Google. So சொல்லுங்க சார். We are going to have an assessment. So you are coming in the top 10, then every week I think we can give you a chance. So you prove in the assessment. Yeah sir, sure sir. Waiting for it. I am very hopeful you will prove it. So thank you sir. His aim is high. Yes sir. சார் அதோட மட்டும் இல்லைங்க சார். அனுஷ் நீங்க வந்துட்டு உங்களோட டீம் நம்பரை போடல ஃப்ரண்ட்ல. உங்க நேம் வந்து கூட 15ங்கற நம்பர் காணலங்க. அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட டீம் நம்பர் should be your first name. அப்பதான் உங்களோட சான்ஸ் நீங்க மிஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் முதல்ல நம்ம யோசிக்கணும்லமா. ஓகேங்க ஓகேங்க மேம். ஏன்னா நாங்க வந்து ஸ்கூல் படியா வரலைங்க மேம். எங்களுக்கு வந்து நிறைய பேர் தனி. நோ ப்ராப்ளம். இல்ல அந்த டீம் நம்பரை போடுங்க. தட்ஸ் ஆல். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Thank you. So Anush, you are 12th standard in which school? Which school you are studying? Kumar Nagar Government School sir, Tirupur. Tirupur, huh? Okay. Good sir. You have got great future. Great future you have got. Thank you sir. Thank you a lot. Sir email மட்டும் சார் சென்ட் பண்ணி. நான் சொல்றேன் அவங்கள்ட்ட சொல்றேன். Organizer will tell you. Sir okay. Next. Thank you. Next person. கை தூக்குனது யாரு? வசந்த். யாருமே கேள்வி கேட்டாச்சு. ஷார்மதி. What is your question? டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல இருக்கு சார். அடுத்தவங்க கேட்கலாமா? அடுத்தவங்க யாரு? சார் நிறைய பேரோட நெட் ஆக்சுவலா காலி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் போட்டுருக்காங்க சார். அதனால சரி ஓகே. வசந்த், any question? வசந்த் கை தெரியுது வசந்துக்கு. அவட கை போயிடுச்சு. அவர் ஏற்கனவே கேட்டுட்டாங்க சார் அவங்க. ஓகே. அப்ப முடிச்சுக்கலாமா சார் இன்னைக்கு? ஷார்மதி நோ சான்ஸ். ஓகே எல்லாம் முடியுதா क्वेश्चनலாம்? 8:40 ஆயிடுச்சு. ஆமாங்க சார் 8:40 ஆயிடுச்சு சார். திரும்ப அடுத்த வாரம் பாத்துடலாம் சார். எல்லாருக்குமே நிறைய சான்சஸ் இருக்குங்க சார். உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். ஓகே. பூங்குழலி மேடம் நன்றி உரை சொல்லிருங்க. டீச்சர்ஸ் ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? டீச்சர்ஸ் நீங்க அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, क्वेश्चन மாத்திரம் கேளுங்க. சதீஷ் குமார் சார் வணக்கம் சார். நீங்க வந்து நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்லாதீங்க. क्वेश्चन சொல்லுங்க. ஒன்னு அட்வைஸ் கொடுங்க. உங்க லெக்சர் நல்லா இருந்து சொல்லாதீங்க. ஓகே சார். இன்னைக்கு எங்களுடைய பசங்க தான் பேசுறாங்க சார். இன்னைக்கு எஸ் சார். என்னுடைய மகள் 5ஆம் வகுப்பு படிக்கிறா சார். அவ கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். சரி எந்த ஸ்டாண்டர்ட்? உங்களை பாத்துருக்கா சார். மகள் எந்த ஸ்டாண்டர்ட்? 5th ஸ்டாண்டர்ட் சார். 5th ஸ்டாண்டர்டா? எஸ் சார். ஓகே வாட் இஸ் யுவர் क्वेश्चन? அம்மா 5th ஸ்டாண்டர்ட். சார் நிலாவுல தண்ணி இருக்குன்னு சொல்றாங்களே, அப்ப அங்க மழை பெய்யுமா சார்? இல்ல தண்ணியாட்டு இருக்காது. அது வந்து இந்த ஒரு 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 சாலிட் மாஸா இருக்கும். தட் இஸ் வந்து வாட்டர் சாலிட் மாஸா இருக்கும். வாட்டருடைய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து மாலிகூல்ஸ் ஆட்டு இருக்கும். அப்புறம் வந்து இது மழையினால வரக்கூடியது இல்லைம்மா, இது கோல்டுனால குளிர்ச்சியினால வரக்கூடியது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் சன்ல இருந்தெல்லாம் வந்து ரைஸ்லாம் வருதுல்ல,
அதனால ஹைட்ரஜன் வரும்போது அந்த இது கூல் ஆகி அது வாட்டர் ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் ஆகுது. மழையெல்லாம் பெய்யாதாங்க. மழை பெய்யணும்னா அட்மாஸ்பியர் வேணும், கடல் வேணும். கடல் இருந்தாதான் மழை பெய்யும். மழை எதனால வருது? கடல்ல உள்ள தண்ணி ஆவியா மேல போய் அது மேகமாட்டு மாறி, மழை மேகமாட்டு மாறி அது தண்ணியாட்டு பெய்யுது, அதான் மழை. அது மாதிரி உள்ள அட்மாஸ்பியர் அங்க இல்ல, இதுல மூணுல இல்ல. நல்ல கொஸ்டின். 5th ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப நல்ல கொஸ்டின் சார். அந்த ஃபெம்டோசைட்டிக் ப்ரோக்ராம்ல இவங்க இருந்தாங்க சார். ஓகே 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 சார். என்னுடைய கொஸ்டின் சார். சார் நேத்து பாலச்சந்திர சார் கேட்டது தான் அது, இந்த ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது தான். இப்போ எந்த ஒண்ணுத்துக்கும் பர்த் அப்படின்னும் போது டெத்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஆமா. அப்ப இந்த யூனிவர்ஸோட டெத்தை பத்தி நீங்க டீப்பா சொன்னீங்க, இருந்தாலும் அதுல ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அழிவு அப்படின்னு வரும்போது அதோடைய ஏன் இப்ப யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால வந்து யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு அதோடைய லைஃப் டைம்ன்றது போயிட்டே தான் இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் பெருசா போயிட்டே தான் இருக்கு, ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு டெத்னு ஒண்ணு இருக்கும்ன்றத வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அனுமானிச்சு வச்சிருப்பாங்களா சார்? இது முதல்ல இருந்தது, அந்த அனுமானம் இருந்தது. வந்து 13.8 இயர்ஸ் ஆனோடனே அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த இது வந்து முதல்ல உள்ள டயக்ராம்லாம் போட்டது, சயின்டிஸ்ட்லாம் போட்டது வந்து இது எர்த்தனுடைய எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்கிடும் அப்படின்னு போட்டாங்க. அது அந்த மாதிரி உள்ள டயக்ராம்ஸ் தான் முதல்ல இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, அப்படி இருக்க முடியாது. ஐன்ஸ்டீன் டைம்ல கூட இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கல. அதுக்கு பிறகு இந்த ஹபிள் டெலிஸ்கோப்ல இருந்தா அவங்க வந்து கண்டுபிடிச்சு இப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்னன்னா, நிறைய நம்ம கேலக்ஸி இருக்குது, கேலக்சிஸ் வந்து கூடிட்டே போகுது, புது புது கேலக்சிலாம் வருது. ஏன்னா நெபுலால இருந்து நிறைய ஸ்டார் வருது, ஸ்டார்லாம் சேர்ந்து கேலக்சி ஆகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேலக்சியோட கூடுதல் கேலக்சி வந்துட்டே இருக்கு. அப்படி வந்து வரும்போது பழைய கேலக்சி போகாது, பழைய ஸ்டார்லாம் போயிட்டு இருக்கு. கேலக்சி இட்ஸ் நாட் டையிங், பட் ஸ்டார்ஸ் ஆர் டையிங். ஸோ இப்போ வந்து பார்க்க போனா ஸ்டார்ஸ்ல இருந்து மனிதன் உயிரினங்கள் எல்லாமே everything has got death, but vacuum does not have death. Dark energy and dark matter is a vacuum, so they have got some power, but they are vacuum. So how it can die? That is my question. That is my question. But 95% of the universe is the dark matter and dark energy, so they cannot just die. So they may be there for billions of years. Kandipa sir. Okay sir, thank you sir. Thank you. Any other teacher wants to ask any question or any mid-course correction you want to do? Whether we should good evening sir. Okay. Good evening sir. Pongudi Kundur Subbiya Play School sir. சார் நாளைக்கு அனுப்புற சேட்டலைட்ல ராக்கெட்ல கோ பேசஞ்சர் 2 சேட்டலைட் போட்டுருக்காங்களா சார்? யூஎஸ் சேட்டலைட். கோ பேசஞ்சர் 2 சேட்டலைட்ஸ் அப்படின்னு அதுல வருது. அது வந்து நியூஸ் வந்திருக்குது, அதுதானே? உங்களுக்கு தெரிஞ்சதா எனக்கு தெரியும். புதுசாட் நான் ஒன்னும் போய் பார்க்கல. கோ பேசஞ்சர் என்ன கேக்குறீங்கன்னே கேட்க மாட்டேங்குது. இல்ல சார், அவங்க அந்த கோ இந்த சேட்டலைட் என்னென்ன சேட்டலைட் கேக்குறாங்க சார்? கோ பேசஞ்சர் 2 சேட்டலைட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆமா ஆமா. அது என்னன்னு கேக்குறேன் சார். டீடைல் நான் படிக்கல. இது உங்களுக்கு தெரியுமா கோகுல்? எஸ் சார். சார் ஒண்ணு வந்து இண்டோ பூட்டானோட சேர்ந்து ஒரு கிளைமேட்டிக் சேட்டலைட் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு நம்ம IIST இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி, நீங்க சொன்னீங்க திருவனந்தபுரம். ஆமா. சோ அவங்க சேர்ந்து ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க. அது ரெண்டும் கோ பேசஞ்சரா? ஓகே. Thank you sir. Main is the radar satellite. Thank you sir. Okay. So is over, I think. Balamurgan. Yes sir. I have one question sir. Okay. Sir, I am Sajjava, Government High School, Arilur District, Kavarpalayam. Sir, is it true that ultraviolet galaxy is moving toward us? All questions are over now. It's already 8:45. Okay. Okay, sir. I have given the chance to only teachers, not to you.
Okay, sir. You ask next time. Hold Okay, your sir. question. Thank you, sir. ஓகே சார். Okay, தேங்க்யூ ஸோ மச் சார். கம்ப்ளீட் பண்ணிக்கலாமாங்க சார்? உங்களை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லிக்கலாமாங்க சார்? அம்மா நிறைய பேருக்கு வந்துட்டு சான்சஸ் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்காங்க. இன்னைக்கு அனுஷோட பேச்சுல கூட அந்த ஆர்வம் தெரிஞ்சது. ஒரு குழந்தையும் கேட்கும் பொழுது நல்லா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதே கேட்காதீங்க. நல்ல கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் ஐயாட்ட கேளுங்க. அதுக்கப்புறமா கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு லேட் பண்ணாதீங்க. 5:30 அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5:40 சார் வர்றதுக்கு முன்னால ஜாயின் பண்றதுக்கு. அன்னைக்கு கூட நம்ம வந்துட்டு லேட் பண்றது வந்து தப்பான விஷயம். சோ அன்னைக்கு நம்ம சீக்கிரமா வரலாம். சாட்டர்டேவாவது ஸ்கூல் போயிட்டு வரீங்கன்னு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ நிறைய ஸ்கூல்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்துட்டு யூ ஆர் மிஸ்ஸிங் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது மட்டும் அந்த டீச்சர்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி அவங்களோட டீம் நம்பரை முன்னாடி போட்டா அந்த பிள்ளைங்களோட நேம்க்கு மைக் எனேபிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வெறும்னே ஒரு நேமை மட்டும் கண்டுபிடிக்கிறது டெக்னிக்கலி கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது. நிறைய குழந்தைங்களோட வாய்ப்பு அதனால தவற விடுற மாதிரி இருக்கு. மற்றபடி ஐயா சொன்ன மாதிரி இடையின்றி கலைமகளே நினதருளால் எனதுள்ளம் இயங்கொணாதே அப்படிங்கிற பாரதியோட வரிகளோட இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. பிள்ளைங்க எல்லாம் இப்ப அஸ்ட்ரோனட் கனவுகளோட நம்ம அது மாதிரி எப்படி ஆகலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு தூங்க போறாங்க. வெறும் டாக்டர் என்ஜினியர்னு அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருந்தது போக அவங்கள இன்னும் நல்ல உள்ளல் உயர் உள்ளல்னு வெள்ளத்தனைய மலர் நீட்டத்துக்கு யோசிக்க வச்சிட்டீங்க ஐயா இன்னைக்கு வகுப்பு மூலமாக. மிகவும் மகிழ்ச்சி. ஓகே. மிக்க நன்றி. Yes sir, thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. I'm closing up. Google, you are busy now with your work. No sir.